வந்தாளாம் பூக்காரி, வகையான கைகாரி. வா பூவம்மா. அம்மா இங்க எதுக்கெடுத்தாலும் பழமொழிதான். என்னம்மா பூவம்மா, நல்ல பூவா கொண்டு வந்திருக்கியா? சாதாரண பூ கொண்டு வந்தா உங்க 2 பொண்ணுங்களும் சும்மா விடுவாங்களா? சரி, எங்க உங்க பொண்ணுங்க? கனகாமரத்தி மல்லிகையும் காணோம். என்னடி உளர்ற? ரேவதியும் தானே? இது தெரியாதா உங்களுக்கு? இப்ப பாருங்க. அம்மா கனகாமரம். பாத்தீங்களா மல்லிகை எவ்வளவு அழகா வருது. என்ன பூமா, கனகாமரம் கொண்டு வந்திருக்கியா? உனக்கா பெசல்லாம் கொண்டு வந்துட்டேன். மல்லிகைப்பூ? சித்ரா, என்னம்மா? குடும்ப பெண்கள் எப்பவுமே மல்லிகை பூதாமா வச்சுக்கணும். அது யார் சொன்னா? பழமொழி தெரியாதா உனக்கு? குளிச்சா குத்தாலம், கும்பிட்டா திருப்பதி, ஆடினா தில்லானா, சூடினா மல்லிகை. ஒரே புரியாதவள். அம்மா, மல்லிகை சூடினா வயசு அதிகமா காட்டும். ஆனா கனகாமரம் வயசை குறைச்சு காட்டும். இப்ப பாருங்க, நான் அக்கா, இவ தங்கச்சி. ஆனா இங்க 2 பேரையும் பாக்குறவங்க என்ன சொல்றாங்க? இவன் அக்காங்கிறாங்க, என்ன தங்கச்சிங்கிறாங்க. ஏன் எல்லாம் இந்த கனகாமரத்தோட மகிமை. அடி அம்மா அடி, கனகாமரத்துல அப்படி ஒரு மகிமை இருக்கா? பூக்காரியான எனக்கே இன்னும் தெரியலையே. இப்பவே போய் பக்கத்து சித்ரா கேட்ட பவுடர், சுனோ, லிப்ஸ்டிக், கேட்ட மஞ்சள், குங்குமம், விபூதி, நீ கேட்ட வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு எல்லாம் இருக்கு, எடுத்துங்க. ஆமா, கோவிச்சுட்டீங்களா? நீங்க சொன்னதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் ஒண்ணும் மறக்கல. புகையில புகை பிடிக்கிற பைப்பு 2 அதுல இருக்கு. என்னக்கா நின்றுட்டு இருக்கிற? மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்குதா இல்ல எதையாவது மறந்துட்டு நான் வந்து பார்க்க வேண்டாமா? வாவா. நீ ஒண்ணும் மறக்க மாட்டேன், எல்லாம் சரியா தான் இருக்கும். உள்ள போட. ஆமா, உனக்கு உலகத்துல உன் தம்பி எதை பண்ணணும் அதுவும் சரியா இருக்கும். சித்ரா. ஹலோ மோகன், வாங்கடா. என்ன வாங்க? என்ன மோகன், எங்க இப்படி எல்லாரும் கூட்டமா கிளம்பிட்டீங்க? எங்களுடைய யங் இந்தியா கிளப்பின் சார்பா ஒரு யூத் கார்னிவல் நடத்துறோம் சார். வெரி குட், ஐ வெல்கம் தி யூத் கார்னிவல். யூ ஆர் தி ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் இந்தியா. இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய சமுதாயத்தை படைக்கணும்ப்பா. ஷூர், வி மஸ்ட். மோகன், இவங்கதான் எங்க அம்மா. வணக்கம். அம்மா, இவர்தான் எங்க இளைஞர் சங்க தலைவர். என்ன, அவதான் என் தங்க ரேவதி. ரேவதி, அண்ணன் பக்கத்துல வர என்னடி வைக்கும்? நான் மாட்டேன். அண்ணா, அவ ரொம்ப வெக்கப்படுறா. சரி சித்ரா, நாம கார்னிவல் புறப்படுவோமா? ஓ, நான் எப்போ ரெடி? ஓகே சார், நாங்க போயிட்டு வரோம். ஆல் தி பெஸ்ட். பை பை டாடி. என்னங்க இது? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பையன் வந்த தோரணையும், நம்ம அவளை கூப்பிட்ட ஜாடையும், இப்ப அவனோட பின்னால போறதும் கொஞ்சமாவது நல்லா இருக்கா? பார்வதி, மோகன் வேற யாரும் இல்ல, என் முதலாளியோட மகன் தான். யாரா இருந்தா என்ன? ஒரு வயசு பையனோட வாழ போற பெண்ணு இப்படி பழகலாமா? பொண்ணை பூட்டி வைக்கிறதுலாம் பழைய 10ஆம் பசலித்தனம். இப்போ ஆணுக்கு பெண் சமம்ன்ற காலம். அவ போறதுல தப்பு இல்ல, அதுதான் நாகரிகம். உங்க நாகரிகத்தை நான் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லல. ஆனா நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா? அத மாத்தலாமா? என்ன பெரிய பாரம்பரியம்? உங்க அம்மா காலத்துல எலக்ட்ரிக் லைட் கிடையாது, குத்து விளக்கு தான் இருந்துச்சு. அதுக்காக இன்னும் குத்து விளக்குலயே உட்கார்ந்து இருக்கிற? மின்சார விளக்கு போட்டுக்கிறேன். இங்க மின்சார விளக்கு போட்டுக்கிட்டாலும் பூஜை அறையில இன்னும் குத்து விளக்கு தாங்க வச்சிருக்கேன். அத மாத்தல. அப்படி மாற முடியாத சில வழக்கங்கள் உண்டு. அதுக்கு மாறா இந்த பொண்ணு இப்படி பழகிறது பெரிய தப்புங்க. அந்த பழக்கத்துல அப்படி என்ன தப்பு இருக்குங்கிற? சித்ரா மோகனோட அண்ணன்ற முறையில தானே பழகுறா. இத பாருங்க, ரத்த சொந்தம் இல்லாம வயசுக்கு வந்த ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகுனா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தாங்க இருக்க முடியும். ஏன் கூட பிறந்தா தானே? அப்படி இல்லாம அண்ணனா இருக்க முடியாதா? கங்கையில குளிச்சாலும் காக்கா அன்னமாக முடியாது, தங்கைன்னு சொன்னாலும் அண்ணியன் அண்ணனாக முடியாது. என்ன நான் சொல்றது புரியுதா? நீ சொல்றது பழமொழி, சித்ரா போறது புது வழி. இதெல்லாம் உனக்கு புரியாது. எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் வரேன். இவர் ஒருத்தர் கை வேலையா இருக்கும் போது பாரு, சித்ரா ஏதோ புது வழியில போறாளா? உங்க மாமா சொல்லிட்டு போறாரு, அந்த வழி என்னன்னு பாத்துட்டு வா. ஆமாக்கா, அது எனக்கு கூட பிடிக்கலக்கா. இரு, வந்துட்டேன். பாப்பா, பறக்குது வயது 3 4 என 300 விதங்களில் பழகு.
ஒன்று இரண்டு ஓடி பறக்குது வயது மூன்று நான்கு என 300 விதங்கள் பழகு இதுவே இயற்கை சொல்லாமல் சொல்கிற கணக்கு That is the nature's logic. ஒன்று இரண்டு என்று ஓடி பறக்குது வயது மூன்று நான்கு என 300 விதங்கள் பழகு Let us stand in the line. 11, 12, 13, 14, 15, 16. அப்பா அப்பா இந்த சுந்தரம் கார்னிவல்ல அநாகரிகமா நடந்துக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. என்னடா செஞ்ச? அங்க நடந்ததை நீங்க வந்து பார்த்ததுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் செஞ்சது தப்புன்னே சொல்ல மாட்டீங்க. இளைஞர் விழான்னா என்னமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பாலுக என்ன பண்றானுங்க தெரியுமா இங்க? மாமா பொம்பளை பிள்ளைகளை கட்டி பிடிச்சிட்டு ஆடுறானுங்க மாமா. அதே மாதிரி நம்ம சித்ராவை கட்டி பிடிச்சிட்டு ஆடுறதுக்கு வந்தாருங்க. நான் சும்மா இருக்கலாமா? இடையில புகுந்து ஒரு பையன் நம்ம சித்ராவை தொட முடியாதபடி அப்படியே ஒரு சடுகுடு மாமா சமாளிச்சு கூட்டி வந்திருக்கிறேன். தப்பா? அட பையல உன்னை யாராங்க போக சொன்னது? நான் தான் போக சொன்னேன். அவன் மட்டும் போகலன்னா உங்க பொண்ணோட மானம் என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா மாமா, அதுல இந்த பையன் மோகன் இருக்கிறானே, அவன் தான் நம்ம சித்ராவை நெருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணலாம். மாமா, அந்த பய பாக்குற பார்வையும் முறைக்கிற முறப்பும் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நம்ம சித்ராட்ட சொல்லி வச்சிருங்க, அவன் கூட சேர்றது சரியில்லைன்னு. எனக்கே புத்தி சொல்லியா? என் மகளை எப்படி கண்டிக்கிறது எனக்கு தெரியும். அவளை பத்தி பேச நீ யார கழுதை? அந்த கழுதை யாருன்னு நான் சொல்றேன். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து திருட பார்த்தாரு. அது தெரியாம அந்த வீட்டுக்காரன் தூங்கிக்கிட்டு இருந்தானே. அந்த வீட்டு ஓரமா ஒதுங்கி இருந்த ஒரு கழுதை அந்த திருடனை பார்த்துடுச்சான். வீட்டுக்காரன் தூங்கிக்கிட்டு இருக்கானே, நாமளாவது கத்தி எழுப்பலாமான்னு நினைச்சு சத்தம் போட்டுடுச்சான். அந்த வீட்டுக்காரன் எழுந்து என்ன பண்ணான் தெரியுமா? திருடனை பிடிக்கல, நேரா கழுதை கிட்ட வந்து ஏன் கழுதை கத்தி என் தூக்கத்தை கெடுத்தேன்னு அந்த கழுதையை போட்டு அடிச்சானா. அந்த மாதிரி நம்ம குடும்பமானம் பறிப்போதேன்னு அவன் பதறான். அத புரிஞ்சுக்காம நீங்க அவன் கோச்சுக்கிறீங்களே. புரிஞ்சுக்காது நான் இல்ல, நீயும் உன் தம்பியும் தான். ஆணும் பெண்ணு சேர்ந்து பழகிறது நாகரிகம், அதனால பொண்ணு குடிமொழி போகல. இத பாருங்க, கேட்காம விடாது. பெண்ணை சுத்தின போக்கிரி. உங்க இஷ்டத்துக்காக தான் நான் வந்தேன். என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துனீங்க? வெப்பம் கூட படுத்தணுமா? ட்ரெஸ் எல்லாம் பஞ்சர் ஆயிடுச்சு, கவலைப்படுறியா? டோன்ட் வரி. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு யாருங்க? மோகனா. ஹலோ அண்ணா, நான் சித்ரா பேசுறேன். என்ன எல்லாமே பிக்னிக் போயிட்டு இருந்தா. இதோ இப்போ வந்துடுறேன். ஓகே, தேங்க் யூ. எங்கடி போற? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்னிக் போயிருக்காங்க. நான் அவங்களோட போறேன். தனியா போறேன். ஆமா, தனியா போனா என்ன? போக கூடாதுங்கிறேன். அறிவு கட்டவளே, இந்த காலத்துல பொண்ணுக்கு தனியா சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வந்துருக்கு. பிக்னிக் போற என்ன? நீ போய் பாப்பா. தேங்க் யூ டாடி. சுந்தரா,
நீங்களாண்ணா? ஆமா, எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களா காணோம்? வேற எங்கேயா போயிருக்காங்களா? அவங்க இங்க வந்ததானே, வேற நான் மட்டும்தான் வந்திருக்கேன். நீங்க மட்டுமா? ஆ, ஏன்? ஒண்ணு தனிமையில சந்திக்கிறதுக்காக. எதுக்கு? ஒரு ஆண் ஒரு பெண்ணை தனிமையில சந்திக்கிறதுக்கு எதுக்கு? எதுக்கு? அதுக்கு. அதுக்குன்னா எதுக்கு? அதுக்குன்னா அண்ணா! இந்த விஷயத்துல அண்ணனாவது தம்பியாவது வாங்க. சீ! விடு கைய! வாங்க. விடு கைய! விடு கைய! வாங்க. ஏய், விடு! ஏய், விடு கைய! ஐயோ! ஐயோ, விடு! ஐயோ! அப்பா! ஐயோ! விடு! ஐயோ! ஏய், விடு! புறப்பட வீட்டுக்கு. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? பெரியவங்க வச்ச கேட்கலன்னா இப்படித்தான் அழுது தீரணும். என்னதான் அண்ணனா நினைச்சு பழகினாலும் அண்ணிய அண்ணனாக முடியாதுன்னு அக்கா அடிக்கடி சொல்லுவாங்களே, கவனம் வருதா? சரி சரி புறப்படு. இத பாருங்க, இது அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்க எம்மைய கோச்சுப்பாங்க. சொல்லாதீங்க. இனிமே இப்படி எல்லாம் வரமாட்டியே. நான் சொல்ல மாட்டேன். வா வா. சொல்லிக்கிட்டே இருக்க நானும் கேட்டதானே. வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி சும்மா இருந்தா எப்படி? சும்மா இருக்கிறனா? பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பெரிய இடமா வேணும்னா நாம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். என்ன பெரிய இடம்? எங்க அப்பா அப்படி ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கலையே. உன்னை பொறுத்த மட்டும் நான் பெரிய இடம் தான். இப்ப என் நிலைமை என்ன? என் மகன் சித்ராவுக்கு நான் பாக்குறது பெரிய இடமா தான் இருக்கணும். நம்ம நாமகிரிட்ட சொல்லியிருக்கிறேன், நல்ல இடமா பாத்துட்டு வருவான். நமஸ்காரங்க. அடே வாயா நாமகிரி, உனக்கு ஆயுசு 100. நமஸ்காரம் அம்மா. நாமகிரி வருவார் பின்ன, நமஸ்காரம் வரும் முன்ன. பழகி போச்சு. உட்காருங்க, உட்காருங்க. நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? முடிக்காம வருவனா? நீங்க வசந்த இடமா பார்க்க சொன்னீங்க. நான் ரொம்ப ரொம்ப வசந்த இடமா பார்த்து வந்துட்டேன். ரொம்ப வசந்த இடம்னா ஊட்டி மலையிலயோ? கரெக்ட் கரெக்ட். அங்க கூட உங்களுக்கு எஸ்டேட் இருக்குதுமா? அதிகாரி அவ்வளவு பெரிய இடம். நம்ம ராவபகத்தூர் ரங்கசாமி இல்ல? ரங்கசாமியா? நீங்க அவரோட பேரன். அவன் தான் மாப்பிள. சபாஷ். ஏன் லட்சியப்படி நல்ல இடமாவே பாத்துட்டியா? உங்க லட்சம் இருக்கட்டும், பையன் லட்சணம் எப்படி? என்னமா அது? ஏமா நம்ம சித்ராவுக்கு ஜோடியா உட்கார்ற மாப்பிள லட்சணம் எல்லாம் இருக்க முடியாது. நான் பாத்துருவேனா? அதெல்லாம் அது மாப்பிளை நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. பொண்ணு பார்க்க எப்போ வருவாங்க? வர வெள்ளிக்கிழமை அவங்க இங்க வர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப எதிர்பார்ப்பாங்களா? அதெல்லாம் நான் பேசிட்டேன். அவங்க வந்து நம்ம பொண்ணை பார்க்க வேண்டியது. நம்ம குழந்தை சித்ரா, அதுக்கு சம்மதம் சொல்ல வேண்டியது. அவன் என்ன சம்மதம் சொல்றது? நாங்க சொன்ன சரிதான். ரொம்ப சரி. அப்ப இந்த மாத கடைசியிலேயே நல்ல முகூர்த்தம் இருக்கு. அதுலயே கல்யாணத்தை முடிச்சிருவோம்.
யந்தர்வாய ஜனிவிதேய ஸ்வாஹா யந்தர்வாய ஜனிவிதேய கண்ணவாம் அக்னி ஜனிவிதேய ஸ்வாஹா. ஆமா வாங்க 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 மந்திரம் எடுத்துங்க. திரும்ப வாமா. மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு சமையல் கத்து தானே வேலை. சமையல்காரன் எல்லாம் ரெடி பண்ணிட்டானு பாரு, அப்புறம் லேட் பண்ணி போறான். லேட்டு பண்ணி போடுவாரா? குடலை உருவிட மாட்டேன். கெட்டி மேல கொட்டி முடியட்டும் மாமா. நிலைய டான்னு போட வச்சா. இப்ப பாருங்களேன். ஓடு 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 ஓடு. அடடே, வாங்க முதலாளி வாங்க வாங்க. வாங்க மோகன். என்னங்க முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்களே. வாங்க, வாங்க. ராமு. ஹலோ மோகன். இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த பொண்ணு கருத்து நான் காரிக்கிட்ட போறேன். என்னடா திடீர்னு இப்படி சொல்ற? எனக்கு இப்பதான் தெரிய வந்தது, இந்த பொண்ணு நடத்த கெட்டவன். மரியாதையா பேசு. மகள் வளர்த்த லட்சணத்துக்கு மரியாதை வேறையா? என் மகள் லட்சணத்துக்கு என்ன குறைச்சல்? உங்க மகளுக்கு இன்னொருத்தருக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கு. அதுவும் அந்த தொடர்பு ரகசிய தொடர்பு இல்ல, பகிரங்க உறவு. நான் நிரூபிக்க முடியுமா? நீங்களே அதுக்கு சாட்சி. இதோ இந்த மோகனுக்கு உங்க மகளுக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்தது உங்களுக்கு தெரியாது? தெரியும். ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி தப்பான தொடர்பு இல்ல. ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்கிற அப்பழுக்கு இல்லாத பாச தொடர்பு. கேட்டீங்களா கதைய? கூட பிறக்கல, ஆனா இவங்க ரெண்டு பேரும் கூடி பழகி இருக்காங்க. கேட்டா அண்ணன் தங்கச்சி உறவு. அசிங்கமா இருக்கு. மோகன், என்னப்பா எப்படி சொல்றா கேட்டுட்டு பேசாம நிக்கிறேன்? என் மகளோட நீ எப்படி பழகின நீயே சொல்லு. பூவை சுத்தி வண்டு பறக்கல, அதே நோக்கத்தோட தான் உங்க மகக்கிட்ட நான் பழகினேன். முதலாளி, உங்க பையன் எப்படி சொல்றான்னு கேட்டுட்டு சும்மா நிக்கிறீங்களே. கனகசம், இந்த புத்தி கட்ட பையனுக்காக நான் உங்க கணிப்பு கேட்கிறேன். உங்க மக கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு போய் சொல்றான். நீங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சுங்க. பாத்தீங்களா, முதலாளியே சொல்லிட்டாரு. முதலாளி என்ன ஆண்டவனை வந்து சொன்னாலும் நான் நம்பத்தா இல்லை. வாங்க. கவலைப்படும்படியா ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போகும். இந்த மருந்து வாங்கி சரி, உடனே ஏற்பாடு போ. பாத்துக்கமா போ. இப்படிதான் யாரும் போக வேண்டாம். இந்த கல்யாணம் நடந்துச்சு. போய் நீங்க மாதாட்ட சொல்லுங்க. கதமானம் பவதி சதாயுஷ்புருஷ தேவேந்திரகே பிரதிஷ்டதே ஸ்ரீவர்ச்சஸ்யம் ஆயுஷ்யம் ஆரோஹோத்யமாவிதா சோபமானஹம் வஜ்ரசே தான்யம் தனம் வசூ பகுத்ரலாப சம்வத்சரம் தீர்க்கவாயோ ருத்யாஸ்மகவே நமசோவமித்ரம் மித்ரதே. என்ன பார்த்தா பூச்சி பண்ணேன்னு சொல்றீங்க? பரவாயில்ல, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீங்க செஞ்ச அந்த பொண்ணு ஊரை சுத்த விடாதீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த வினதாங்க இதுக்கெல்லாம் காரணம். இன்னைக்கு 10 பேருக்கு மத்தியில அந்த பொண்ணு முழகத்தவன் சொல்லி பயங்கரமா சொல்லிட்டு போயிட்டானே அந்த வந்த மாப்பிள்ள. அந்த கழுத்துல எவனுங்க தாலி கட்டுவோம்? அதனாலதான் ஏன் தம்பியை விட்டு தாலி கட்ட சொன்னேன். என்ன சொன்னாலும் சரி, ஒரு வேலைக்காரனை என் மாப்பிள்ளையார ஏற்றுக்க முடியாது. சித்ரா, நீ இதுக்கு எப்படிப்பா சம்மதிச்ச? அப்பா, பாத்தியா பார்வதி, பாத்தியா இந்த மாதிரி சந்தர்ப்பம் எப்ப வரும்னு அக்காவும் தம்பி காத்துட்டு இருந்தீங்களா? மாமா, நான் சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணத்தை நான் மனசார விரும்பல. அக்கா சொல்லுதேங்கிறதுக்காக தான் சம்மதிச்சேன். சொன்னது மட்டும் இல்லைங்க, கெஞ்சு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து தாலி கட்டினா. நீ என்ன சொன்னாலும் சரி, கல்யாணம் நின்று போய் அவன் காலம் கூட கண்ணை இறந்து கூட கவலைப்பட்டுக்க மாட்டேன். ஆனா என் காலத்துக்கு இந்த ஒரு வேலைக்கார பேர் மாப்பிள்ளையாக்குற மாதிரி அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் பார்வதி. சுந்தரம், அவர் ஏதோ ஆக்கத்தை கோச்சிட்டு போயிட்டாரு. நான் ஆச்சுன்னா சரியா போயிடும். அக்கா, நீ அப்ப கவலைப்பட்ட, உரடிய தாலி கட்டிட்டேன். யார் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீ தாண்டா இந்த வீட்டு மாப்பிள்ள. உன்னை ஆண்டவன் ஆசீர்வாதம் பண்ணுவான். வாடா.
புறப்படுக்கா? முடியாது முடியாது வர முடியாது. என்னக்கா இது? மாப்பிள்ளை அங்க காத்துட்டு இருக்காரு. புறப்படுக்கா? மாப்பிள்ளை பெரிய அந்த முகத்திலே நான் முடிக்க போறது இல்ல. பாருமா, சாந்தி முகத்தை வேண்டாங்கிறது சாஸ்திரப்படி நல்லது இல்லம்மா. ஆமா, மத்ததெல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. இதுல மட்டும் குறை வர்றதுக்கு என்னடி இன்னும் கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? புறப்படல பாருங்கம்மா. அக்கா போக மாட்டேங்கிறா. ஏண்டி போக மாட்டேங்கிற? புறப்பட முடியாது. இத பாரு, நீ நினைக்கிறது சாதிக்கிறதுக்காக இப்படி அடம் பிடிச்சுதான் நம்ம குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி வச்சுட்டேன். மரியாதையா போய் உள்ள. போக மாட்டேன், போக மாட்டேன், மாட்டேன். போடி வாடி, விடுமா, வாடிங்க, வரமாட்டேன், வாடிங்க, விடுமா, போடி. என்ன சித்ரா, சித்ரா, என்ன இது? சித்ரா, சித்ரா, என்ன சித்ரா, ஏன் இப்படி எல்லாம் செய்யற? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியும், இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லை. ஆமா, எனக்கு நீங்க கணவன். இதை எப்படி உங்களால நினைச்சு பார்க்க முடிஞ்சது? நான் நினைக்கல, எனக்கு பிடிக்கவும் இல்லை. பிடிக்கல சொல்லுங்க. என் கழுத்துல எதுக்காக தாலி கட்டணும்? முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? முடியாதுன்னு நீயே சொல்லிருக்கலாமே. சொல்லிருப்பேன். ஆனா நான் செஞ்ச தப்புக்காக அம்மா சொல்ல தட்ட முடியாம உங்க தாலிக்கு நான் தலை குனிச்சேன். அப்படி இல்ல சித்ரா, கல்யாண நேரத்துல உனக்கு ஏற்பட்ட அபாண்டத்தை தாங்க முடியாம நீ தலை குனிச்சப்போ உன்னை நிமிர வைக்கிறதுக்காகத்தான் அக்கா சொல்ல தட்ட முடியாம உனக்கு நான் தாலி கட்டுவேன். இல்ல, நீங்க சொன்னது சுத்த பொய். அப்பா சொன்னது போல அம்மா மட்டும் இல்ல, நீங்களும் இப்படி சித்ரா, ஏன் ஏன் சித்ரா அழற? சித்ரா, என்ன இது? ஏன் சித்ரா? சித்ரா, என்ன இது? எழுந்து சித்ரா. இங்க பாரு, இங்க பாரு. சித்ரா, இங்க பாரு. ஏன் அழற? என்ன விடுங்க, நான் அழணும். என்ன சித்ரா சொல்ற? அன்னைக்கு உங்களை நான் அழ வச்சனே, அதுக்காக நான் வாழ்க்கை பூரா வாழ்ந்துதான் தீரணும். என்ன விடுங்க. அட பைத்தியமே, இதுக்காக அழற? இங்க பாரு, இங்க பாரு சித்ரா, என்னைக்கு நீ என் கூட புறப்பட்டு வந்தியோ அன்னைக்கே இங்க பட்ட காயமெல்லாம் ஆறி போயிடுச்சு. என்ன எழுதிட்டு இருக்க? எங்க எங்க சரி சரி. சித்ரா, இந்த பால் குடி. இந்த பாலை நான் அப்பவே உங்களுக்கு சூடா கொடுத்துருக்கணும். இப்ப இப்படி ஆறி போன பாலை நான் கொடுக்கறேனே. சித்ரா, ஆவி பறக்கிற பாலை அவசரமா குடிச்சு நாக்க சுட்டுக்கிறத விட இளஞ்சூட அதே பாலை குடிச்சா அது எப்படி எப்படி அடி சூடா இருக்கே. சொல்றது உங்களுக்கு புரியலையாத்தா? புரியுதுமா, நல்லா புரியுது. நாள் கடந்து போச்சுங்கிறதுக்காக தக்காளி கடைக்காரன் கவலைப்படணும், தங்க கடைக்காரன் ஏன் கவலைப்படணும்?
அன்னைக்குதான் இந்த முகமூடியோட வந்து என்ன பயமுறுத்துனீங்க. அன்னைக்கு நீங்களே வந்து என்ன தொட்டு இருந்தாலும் வேற யாரோ தொட்டதா நினைச்சு இன்னும் என் மனசு கிடந்து துடிச்சிட்டே இருக்கு. இது உங்களுக்கு புரியலையா? வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. அந்த முகமூடி எடுத்துடுங்க. அத்தா, கதவு திறந்திருக்கு, நான் போய் சாத்திட்டு வந்துடுறேன். எத்தனை நாளா இந்த வேலை தொடர்ச்சியா நடக்குது? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம முதலில் அன்னைக்கு முகமூடி போட்டுட்டு வந்தீங்களே, இன்னைக்கு அப்படிதான் நீங்க தான் வந்திருப்பீங்க. என்ன நம்புங்க. ஏமாந்தது நீ இல்லை. போவையே. என்ன நம்புங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. போவையே. என்ன நம்புங்க சார். போவையே. யாரப்பா வெளியே போ சொன்னேன்? உங்க மகளைத்தான். ஓ மனைவி இல்லையா? இல்ல. காரணம் என்ன? அப்ப அந்த வெக்க கேட்ட வேறைய வாயால சொல்ல சொல்றீங்களா? இது வரைக்கும் ஓ வாய வந்து நல்ல வார்த்தை நான் கேட்டதே இல்லையப்பா. தம்பி, இவ உன் மனைவி இல்லைங்கிறதுக்கு காரணத்தை சொல்லு. காரணம், பெரிய காரணம். படுக்க அறையில இன்னொரு கண்ணால பார்த்தனே, இதை நான் எப்படி சொல்லுவேன்? கண்ணால பார்த்ததெல்லாம் உண்மையாடுமா? நின்னு பேசு. உண்மை உண்மையாகணும்னா அது சொல்றவங்க பொறுத்துதான்ப்பா இருக்கு. இல்லன்னா அது பொய்யா? போய் யாரோ ஒருத்தனை என் கட்டில உட்கார வச்சுட்டு கதவை சாத்த வந்தாலே, அதை பார்த்த எனக்கு பரிசு எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? எவனோ ஒருத்தனை போல வந்து இவ பக்கத்துல உட்கார்ந்தது நினைச்சு என் பொண்ணு கொதிச்சுக்கிட்டு இருக்காளே. செஞ்சதெல்லாம் உங்க பொண்ணு கலங்கப்பட்டவன். தம்பி, என் பொண்ணு கலங்கப்பட்டவன் இல்ல. நான் சொன்னா போயே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்ல. பாரப்பா, அவ பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்தான்னு சொன்னேன் இல்ல, அதை நான் ஒப்புக்கொண்டேன். ஆனா அவ பக்கத்துல உட்கார்ந்து யார் தெரியுமா? யாரு? ராதா. பொண்ணா? ஆமா, உனக்கு புத்தி போகட்டாங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சேன். நீ போமா. இத பாருப்பா, கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்மையிலேயே வாழ்க்கை தொடங்கும்னு சொல்லுவாங்க. அந்த தொடங்குற இடம் தான் உண்மையான குடும்பம். அந்த குடும்பத்துல கணவன் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும், மனைவி கணவன் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு ஒரு வரமுறை உண்டு. அந்த வரமுறையை மீறினா அவங்க வாழ்க்கை நரகமா போயிடும். அது மட்டும் இல்லப்பா, குடும்பங்கிறது ஒரு கோயில். அந்த கோயில்ல கணவன் தான் தெய்வம். அந்த தெய்வத்துக்கு அர்ச்சனை செய்யப்படக்கூடிய மலர் தான் மனைவி. அந்த மலரை தலையில கூட வச்சுக்க வேண்டாம், அத கால்ல போட்டு மிதிச்சிடாம இருந்தா போதும். இத பாருப்பா, கடைசியா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நீ பெண்ண பூவா கூட மதிக்க வேண்டாம், அத கரும்பா நினைச்சு கடிச்சு துப்பிடாம இருந்தா போதும். அவ்வளவுதான். ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஏன் இப்படி வந்திருக்கீங்க? சித்ரா, சித்ரா கண்ணு, ஒரு வேலை பார்க்காம வீட்டுக்கு நான் திரும்ப மாட்டேன்னு உனக்கு நான் சொன்னனும் இல்லையா? படத்துல அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ போய் அடுப்ப போட்டு சமையல ஆக்கு. என்ன வேலை செஞ்சு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க கையில சுத்திருக்க மல்லிகைப்பூவும் குடிச்சிட்டு வந்த சாராயமும் நீங்க எப்படிப்பட்ட மோசமான வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லுதே. ஐயோ ஐயோ, மோசமான வேலைதான். எல்லாத்துக்கும் வேற என்ன பண்றது? செஞ்ச அக்கிரமத்துக்கு வறுமையை காரணம் காட்டாதீங்க. என்ன தப்பு பண்ணிட்டு வந்தீங்க? எவளோட கூத்தடிச்சுட்டு வந்தீங்க? சித்ரா, அந்த தப்பு நான் பண்ணலம்மா. அப்போ குடிக்க கூட இல்லைங்கிறீங்களா? குடிச்சேன். ஏன்? நான் செய்யற வேலைக்கு குடிச்சுதான் ஆகணும். குடிச்சு செய்யற வேலை நான் கொள்ள கொலை அக்கிரமம் இதுதானே? இல்லம்மா இல்ல. வேற என்ன சொல்லுங்க. சொல்றேம்மா சொல்றேன். வீதிக்கு அடியில போகுது சாக்கடை.
அதுல முழுகி சேர்த்து அள்ளுனம்மா எனக்கு வாந்தி வந்துடுச்சு. வாந்திய மாத்துறதுக்காக கூட வேலை செஞ்சவங்க எல்லாம் மருந்துன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் குடிச்சிட்டேன். சாக்கடையில இறங்கிட்டு வந்தா உடம்பெல்லாம் நாரும் இல்லையா? நான் குடிக்கலம்மா. நான் என்ன குடிக்கலம்மா. அதான் இங்க வாங்குறேன். நம்ம வீட்டு கூரையில குருவி கூடு கட்டுது பாத்தீங்களா? அது ஏன் நம்ம வீட்டு கூரையில வந்து கட்டு தெரியுமா? குருவி கூடு கட்டினா அந்த வீட்டுக்கு செல்வம் வரப்போது அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது பழைய கதை. இல்லங்க, அப்படியா சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு செல்வம் வரப்போகுது. அது எப்போ? இன்னும் 7 மாசம். இது 7 இப்போ 3. இனிமே நம்ம கஷ்டமெல்லாம் தீர போகுது. எப்படியா அக்கா அடிக்கடி சொல்லுவாங்களே, உள்ள ராசிக்கு அப்பனுக்கு அதிர்ஷ்டம் வரும்னு. அதெல்லாம் பழைய கதை. பழைய கதையா? பழைய ராசிக்கு நான் இப்பவே போய் ஒரு நல்ல வேலையோட திரும்பி வரேன் பாரு. நீ கொடையாடி போகாதே, தண்ணி கொண்டுட்டு வராதே. நானே கொடையாடி போய் தண்ணி கொண்டு வந்து வீட்டுல வைக்கிறேன். அம்மாடி, ஒரு சமயத்தை வந்தா வந்தாதா? என் பொண்டாட்டிக்கு வெக்கத்தை பாருடா போ. அந்த டீ கடையில ஒருத்தன் வேலை கேட்டுட்டு இருக்கான். அவனை கூட்டிகிட்டு வந்து ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட சொல்லுவோம். ஆகிட்டுங்க போட. அவரை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த வேலை செய்ய சொல்லிருக்க. என்ன வேலை செய்யணும்? அந்த ஷூலாம் முதலாயிட்டு பாலிஷ் போட சொல்லுங்க. அவர் யார் அந்த வேலையை செய்ய சொன்னது? ஐயா தான் சொன்னாங்க. அவர் அந்த வேலையை செய்ய வேண்டாம்னு போட்டது. சரிம்மா. இந்தாப்பா, நீ அதிர்ஷ்டக்காரன் நினைச்சேன். ஆனா ரொம்ப அதிர்ஷ்ட கட்டியா இருக்கு. பண்றீங்க? உன்னை இந்த வேலை செய்ய வேண்டாம்னு அம்மா கோச்சிக்கிட்டாங்க. எந்த காரணம்? நீ இந்த வேலை செய்ய சரியில்லையா, அதனால கோச்சிக்கிட்டாங்க. ரொம்ப எங்க இருக்கிறாங்க உள்ள. அம்மா அம்மா, இந்த வேலை நான் செய்யறது சரியில்லைன்னு சொல்லிவிட்டீங்களா? எனக்கு பழக்கமில்லாத வேலைதான்மா. இருந்தாலும் எப்படியாவது நான் சரியா பண்ணிடுறேன். அம்மா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. என் மனைவி மாசம் இருக்கிறா, சாப்பாட்டு கூட வழி இல்லைங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மனைவி கூட உங்க மாதிரி சொந்த இடத்துல பிறந்தவனா. அவ கூட பிறந்த தங்கச்சி எனக்கு ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கிறாம்மா. இவன் மட்டும் ஒரு ரோஷத்துல என் பின்னால வந்து அவன் கஷ்டப்படுறான். இன்னைக்கு நான் வேலை இல்லைன்னு போயிட்டு இருந்தா அவன் மனசு உடைஞ்சு போயிடும்மா. உங்களை கையெழுத்து கும்பிட எனக்கு இந்த வேலை கொடுக்காம என்ன அழைச்சிடாதீங்கம்மா. அம்மா, என்ன அழைச்சிடாதீங்கம்மா. முருகா, இதுல 300 ரூபாய் இருக்கு. இத அவர்கிட்ட கொடுத்து போட்டு. இந்தாப்பா, அம்மா 300 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு சந்தோஷமா போயிட்டு வா. நான் வேலை செய்யாம காசு வாங்க மாட்டாங்க. என்னப்பா நீ? அந்த ஆளு பணத்தை வேண்டாங்க. அம்மா அம்மா, தயவு பண்ணுங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, உங்க செருப்பு ஐயாவோட கூடுச்சு எல்லாத்துக்கும் படபடன்னு பாலிஷ் போட்டு தொடச்சு வச்சிடுறாங்க. தயவு பண்ணுங்கம்மா. அம்மா, தயவு பண்ணுங்கம்மா. ஆமாடா, நான் அன்னைக்கு சொல்லல, ஞாபகம் இருக்கா? என் செருப்பை தொடக்க வைக்கிறேன்னு நடத்தி காட்டுனா இல்லையா? என் பஞ்சத்தை வச்சு நீ என்ன வந்து
என்னது டிஃபன் கேர் எடுத்து எங்க கிளம்பிட்ட? ரேவதிய தலைப்பிரசவத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, அதுக்கு டிஃபன் கேர் எதுக்கு? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தலைப்பிரசவத்துக்கு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது 5 வகை சாதம் படைச்சு அவளை சாப்பிட வச்சுதான் கூட்டிட்டு வரலாம். ஓஹோ, அப்படியா விஷயம். சரி சரி, சம்பிரதாயத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லாம நல்லா சாப்பிட வச்சு ரேவதி கூட்டிட்டு வாப்போ. என்னங்க என்ன? அப்படியே சித்ராவையும் கூட்டிட்டு வரட்டுமா? சித்ராவுக்கு என்ன? அவளுக்கு இதாங்க மாசம். அவளை கூப்பிடக்கூடாது, அவைய முகத்துல கூட முடிக்கக்கூடாது. அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்னைக்கு என் பேச்சு மீறி அவனோட அவ வெளியே போனாலோ அன்னைக்கு அவளை என் பொண்ணுங்கிறத நான் மறந்துட்டேன். அவ இந்த வீட்டு வாசப்படி கூட மதிக்கூடாது. ரேவதி மட்டும் போய் கூட்டிட்டு வா. அதுக்கு இல்லைங்க. நோ ஆர்குமெண்ட், சொன்னதை செய். ரேவதியை மாத்திரம் தான் கூட்டிட்டு வர. அடிச்ச பல்லகளை நான் உடைக்க போறேன். அவன் இருக்கிற வெறுப்புல கொஞ்சமாவது கவலை இருக்கா? அண்ணே, நடிக்க தெரியலன்னு கம்பெனி விட்டே விரட்டிட்டாரு. என்னென்ன பண்றது? டேய், உனக்கு நடிக்க தெரியலன்னு அவர் கம்பெனி விட்டு விரட்டல. நீ வாழ்க்கையிலயும் நடிக்கிறேன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் உன்னை விரட்டிட்டாரு. கிருஷ்ண வேஷம் போட்டவன் திரௌபதியை காப்பாத்தவனா? ஆமா. சக்கரத்து சந்துல கண்ணடிச்சாயா அவர் பொண்ணைய திருட்டு கிருஷ்ணா. டேய், அட வேலையா இருக்கணுமே, என்ன வேலை தேடுறது? என்ன இத செஞ்சான்னா எது? இதுவும் கண்ணு முடிக்கிற வேலைதான். என்ன வேலைடா? உனக்கு அதே புத்தி. கிருஷ்ண வேஷம் போட்டு அவனுக்கு பழக்கம். இவனுக்கு வேஷம் மாத்தி இருக்கணும். டேய், திருடுற வேலை என்ன? எனக்கு ஒரு கவனம் வந்தது. திருடர்கள் கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் இருக்குது, அது தெரியுமா? அதுதான் இல்ல, கூர்க்கா கூட்டம். ஊர்காவல் வேலை. ஆளுக்கு ஒரு கொம்பை எடுத்துக்க வேண்டியது, ரோட்ல டொக்கு டொக்குன்னு தட்ட வேண்டியது, ஒவ்வொரு வீட்டு கேட்லயும் நல்லா சவுண்டோட தட்ட வேண்டியது, அவங்களை எழுப்பி விட்டுணும். அப்பதான் நம்ம வேலை பாக்குறோம்னு அவங்களுக்கு புரியும். அது சரி. இப்ப யார் யாருக்கு எந்தெந்த தெரு எந்தெந்த தெருவு போறீங்களோ எனக்கு தெரியாது. ஒவ்வொரு தெருவுலயும் வர்ற கமிஷன் என்ன சேரணும். இப்ப ஒவ்வொரு ரோடா நான் ஏலம் விட போறேன். முதல்ல மவுண்ட் ரோட். மவுண்ட் ரோடு 7 ரூபாய். மவுண்ட் ரோடு 7 ரூபாய் ஒரு தடவை. மவுண்ட் ரோடு 7 ரூபாய். மவுண்ட் ரோடு 7 ரூபாய் 2 தடவை. மவுண்ட் ரோடு 7 ரூபாய் 3 தடவை நானே எடுத்துட்டேன். ஆமா. போமா, அக்கா கிட்ட சொல்லு இந்த தேங்காய் சாதத்தை நானே பண்ணேன்னு. சரிப்பா, முதல்ல எனக்கு கொஞ்சம் கொடுங்க, சாப்பிட்டு பாக்குறேன். ரொம்ப ஜோரா இருக்க. அக்கா குடுக்கறதுக்கு முன்னாடி நீயே தின்னு திட்டுற போல இருக்க. அதுக்கெல்லாமா நானும் எவ்வளவு விட்ட தேங்காய் சாதம் சாப்பிட்டுருக்கேன். இவ்வளவு ருசியா இருந்தது இல்ல. உள்ள தாச்சிக்குன்னா ஸ்பெஷலா பண்ணுவாங்க போல இருக்கு. போமா, இது பாரு, இந்த எலுமிச்சம்பழ சாதம் இருக்கே, இதை விட ரொம்ப ருசியா இருக்கும். நீங்க செய்தது போல இருக்கு. அதுலயே கொஞ்சம் கொடுங்களேன். ஆமா, எதையும் விடாத. என்னடி இந்தாமா பல்லெல்லாம் பூசுது, ரொம்ப புளிப்புமா? அம்மாமா, அக்காவுக்கு புளிப்பே பிடிக்காதுமா. உனக்கு பிடிக்குது இல்ல, அப்படின்னு அவளுக்கும் பிடிக்கும். அம்மா, இவ்வளவு ருசியா சாப்பிடறதுக்காகவாது உள்ளாத்தி ஆகலாம் போல இருக்கு. நான் உனக்கு ஆக்கி போடுறேன் கழுத. சக்கரை பொங்கல், புளிய சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம். ஏமா 5 சாதம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்குமா? போமா, இதெல்லாம் நீ கொண்டு போய் சித்ரா கிட்ட சேர்க்கறது முக்கியம் இல்ல. நீ பக்கத்திலேயே உட்கார்ந்து இது எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டோம். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அதான் இருக்காரு உங்க தம்பி. செல்ல பிள்ளைக்கு ஊட்டி விடுற மாதிரி ஊட்டி விட்டுருவாரு. நீங்க கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். கொஞ்சம் நில்லுங்க. எங்க சித்ராவை தலைப்பிரசவத்துக்கு நம்ம வீட்டுக்கு தான் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வாயும் வயிறுமா இருக்கிற அவளுக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு போடக்கூடாதா? இப்படி கீழே போட்டுட்டீங்களே, உங்களுக்கு இறக்கமே இல்லையா? சொல்லுங்க, இப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க என்னங்க என்னங்க? போமா, எப்படி இருக்கு அவளுக்கு? பிரசவம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு.
ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போன மருத்துவ வச்சு சொல்றேன். நான் போய் சித்ராவோட அம்மா கூட்டிட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள ஒரு டாக்ஸி எடுத்து வந்து சித்ரா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. சீக்கிரம். இல்லையா காசு கொண்டு வர போல பணம் இல்லம்மா. நல்ல மனசையா இதான் மாசம்னு தெரியுமே, 4 காசு சேர்த்து வச்சிருக்க வேண்டாம். அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. பெண்ணையா செய்ய போற? கொஞ்சம் பார்த்து நான் இப்ப வந்துடுறேன். ரிக்ஷா வர்றியாப்பா? வரேன் சார். சீக்கிரமா போப்பா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ வேதனைங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க. ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா ஐயா, என் மனைவிக்கு பிரசவ வேதனைங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க. சித்ராமா பிரசவ வேதனையால புருவா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான நிலைமை. உடனே வாங்க. பார்வதி, எங்க போற? சித்ரா பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்காளாம். எங்க ஒரு மக இருக்கிறாளே, அவளுக்கு இப்போ அப்போன்னு தானே இருக்குது. அத மறந்துட்டியா? அவளை இந்த நிலை தனியா விட்டு போறது சரிதானா? என்னங்க பேசுறீங்க? ரேவன் இப்ப நல்லா தானே இருக்கா. அங்க சித்ராவா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் போயிட்டான் தீருவேன். ரேவதி அம்மா இடுப்புல எடுத்து சீக்கிரம் வாங்கம்மா. பாத்தியா? இது வரைக்கும் சித்ரா வாழ்க்கையில நீங்க தான் குறுக்க நிக்கிறீங்கன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது ஆண்டவனும் அவ வாழ்க்கையில குறுக்க நிக்கிறான்னு. பெத்தவன் பேச்ச கேட்காம வீட்டை விட்டு வெளியே போன வாழ்க்கையில அப்ப மாத்திரம் இல்ல, அவன் படுத்தாலும் நல்லது பண்ணுவான். அத நான் சித்ரா வாழ்க்கையில பார்த்தது. போம்மா, நீ போய் சித்ராவை பார்த்துக்கோ. சரிம்மா. அம்மா அம்மா எப்படி வியாபாரம்? பிள்ளைச்சாச்சி, இதுனே வேஷம். தெருக்கூத்த விட்டுவிட்டு கூர்க்கா வேஷத்துல ஊடு ஊட தண்டலா. உன் புத்தி உன்னை விட்டு போவாதியா? பூவம்மா, என்னைக்கு உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடணும் நீ சொன்னையோ அன்னில இருந்தே நான் தெரிஞ்சிட்டேன். அதனால இந்த பொய் பேசுறது, வேஷம் போடுறது எல்லாத்தையும் விட்டுட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் உண்மையான காவல்காரன். இன்னைக்கு ஓடி போன அப்புறம் நீ என்ன செய்யறியோ ஏது செய்யறியோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமா, என்ன உட்கார பொண்ணு இல்ல. ரேவதி, மாப்பிள்ளை எங்க இன்னும் காணோம்? இப்ப வந்துட்டு வரப்பா. எங்க போயிருக்காரு? தெரியாதுப்பா. எப்ப போனாரு? 2 நாள் ஆச்சுப்பா. இது 2 நாள் ஆச்சா? இன்னைக்கு குழந்தைய தொட்டில் போடணும்னு சொன்னியா அவர்கிட்ட? சொன்னேன்ப்பா. எந்த மாதிரி காலம்பரவே தொட்டில் போட்டுக்கணும். விளக்கு வச்சாச்சு, வந்தவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஒண்ணு செய்வோமா? மாப்பிள்ளை வர்றபடி வரட்டும், நாம குழந்தை தொட்டில போட்டுருவோம். எத்த தடுப்பம் இல்லாம எப்படிப்பா? இப்ப வந்துடுவார்ப்பா. என்னடா அது ஒரே கூட்டமா இருக்கு? அப்பா, அவர் வந்துட்டாருப்பா. என்னடா அது வரப்ப வீதிக்கு வீதியா புதுசா மீட்டிங்கா நடக்குது. இப்ப வீட்டுக்குள்ளேயே மீட்டிங் நடக்கிறாப்புல இருக்கு. ஆமா, என்ன விஷயம்? என்ன மாப்பிள்ளை இது?
இன்னைக்கு உங்க குழந்தைய தொட்டில போடுறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஓ ஆமா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது இல்ல, இன்னைக்கு தானே தொட்டில்ல போடணும், மறந்துட்டேன். ஏண்டே, நமக்கு தாய் நீ இருக்க, தகப்பனா இருக்க, நம்ம 2 பேர் பத்தாது. ஏண்டே இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க? ஏங்க, இன்னைக்கு தானே நம்ம குழந்தைய முதலா தொட்டில்ல போட போறோம். அதனால 4 பேரை கூப்பிட்டு வச்சு நல்ல விதமா தொட்டில்ல போடுறதானே முறை. ஓஹோ, தொட்டில்ல போடுறதுக்கு 4 பேரு, கடைசி காலத்துல சுடுகாடு தூக்கிட்டு போறதுக்கு 4 பேரு. ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படியே 4 பேர் சேர்ந்து கூட்டம் போட்டு தாண்டி இந்த நாட்டையே குட்டிச்சவர் ஆக்கியிருக்காங்க. இத பாருங்க, வந்தவங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு போறாங்க. வந்திருக்கிறவன் உன் மேலேயும் என் மேலேயும் இவ்வளவு பிரியத்துல வந்திருக்கான்னு பாத்தியா? சோறு போடுறேன்னு கேள்விப்பட்டவனே அம்புட்ட பயிலும் முடியாண்டோம் இங்க காக்கா கூட்டம் பாரு. அவங்க ஒண்ணு சும்மா வரங்க, குழந்தைக்கு அவங்க தட்டி தகுந்த மாதிரி பரிசு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருப்பானுங்க. நல்லா இவ்வளவு பெரிய அட்டை பொட்டியில இவ்வளோண்டு கிளுகிழப்ப வச்சு கொடுத்திருப்போம். அது விலை 8 அணா இருக்கும். 8 அணாவுக்கு செஞ்சுட்டு 8 பையன் வந்து சோட்டன் திம்பாண்டே. நாளைக்கு அவன் வீட்டுல நல்லது நடந்ததுன்னு வச்சுக்கோ, நாம போக வேண்டியது இருக்கும். நாம போய் 8 அணாக்கு செய்ய முடியுமா? அதிகமா தான் செய்யணும். கம்மியா செஞ்சா அதுக்கும் கோச்சுக்குவான். அப்படியாவது போகட்டும். நம்ம நிறைய பேர் போய் சாப்பிடுறோமா? இல்ல, சாப்பிட போறது நம்ம 2 பேர். கொஞ்சம் கூட உனக்கு எக்கனாமிக்கே தெரியலடி. அது போட்டுங்க. இத பாருங்க, இந்த செயினை எங்க அப்பா உங்க குழந்தைக்கு போட்டுங்க. எத்தனை கேரட்? 22 14? எத்தனை பவுனு? 5 பவுங்க. பரம ஏழை கூட தன்னுடைய பேரனுக்கு செயின் போடணும்னு நினைச்சான்னா 10 பவுன்ல போடுவான். அட்லீஸ்ட் என் மகனுக்கு 50 பவுன்ல போடக்கூடாது. இந்த தடவை தெரியாம நினைச்சு அடுத்த தடவை நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே போட்டுறேன். அடுத்த தடவை அவன் பிறப்பான், நீங்க செயின் பண்ணி போடுவீங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கணும். மாமா, வாய்ப்பந்தல் போட்டா போதாது மாமா. ஆகாசத்துல பறக்கணும்னா ரெக்க வேணும். குப்பமேட்டுல இருக்கிற கோழி கோபுரத்துக்கு வரணும்னா அது நடக்குமா மாமா? செயினா செயின். பாத்தீங்களா, பெரிய இருக்கிற சம்பந்த வேணும்னு கேட்டீங்களே, போதுமா? மாப்பிள்ளை குழம்பே அப்படித்தான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒரு நிமிஷம் கூட நாம இந்த நேரம் கூடாது. வாங்க போலாம். பெண் எடுத்தவங்க கோவிக்கலாம், கொடுத்தவங்க கோவிக்கலாமா? அந்த வேலையை கவனி. இத பாருங்க, நீங்க வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நான் போறேன். அம்மா, அம்மா,
என் கூட பிறந்தவள் இல்லை அள்ளி அணைத்திட உன்னை என் அன்னையும் தந்தையும் இல்லை குத்துச்சேரித்தினை தோதுவிடு இந்த சேதியை கூறிட பிள்ளை மழலையில் வாய் திறந்து உன் பாட்டனை கூப்பிடு எங்கே உன் பாட்டனை கூப்பிடு எங்கே கண்ணா பேசும் கண்ணால் உன் புன்னகை ஒன்றே பொன்னகை என்றாயோ கண்ணா அதை என்னிடம் தந்தாயோ உங்க புராண சத்தியமா நான் காவல்காரன் உங்க புராண சத்தியமா பொம்பளை போடவ ஒரு வெள்ளிக்கிழமை 7 மணிக்குள்ள எனக்கு தாலி கட்டுவேன் ஒரு ஊருக்கா பொண்ணு மவுண்ட் ரோடெல்லாம் என்ன சுத்தி சுத்தி அலையிறா ஆம்பளைங்க எப்போ இப்படித்தான் நம்பி இருக்கிறவளை கை விட்டுட்டு நடுவில் வந்தவளை பத்தி நினைச்சு அழறீங்களே இல்ல இல்ல நான் அதுக்காக இல்ல ஒருவேளை தப்பித்தவரி அவளுக்கு நான் தாலியை கட்டிட்டேன் அவளோட நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு பயப்படுறேன் அப்படியா அப்போ நீங்க என்னத்தான் என்னத்தானா உன்னத்தான் தண்ணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் பொய் சச்ச வைப்பேனா முங்கி சச்ச வைப்பேன் முன் சச்ச வைப்பேன் என்ன பாருங்க இவ்வளவு பொம்பு ரேவதி குழந்தைக்கு தானே இல்லைங்க சித்ரா குழந்தை சித்ரா குழந்தைக்கா ஆமாங்க ரேவதி குழந்தைய தொட்டில போட்டு வந்திருக்கோம் இல்லையா அதே மாதிரி கட்டாயப்படுத்தி நாங்க கூப்பிடுறேன் எனக்கு இப்பதான் தெரியுது அங்க வந்து அவங்க படுற கஷ்டத்தை நான் பார்த்தா என் மனசு இறங்கி அவங்க கை நிறைய அள்ளி கொடுத்து வர எதிர்பார்க்கிறேன் இல்ல அப்படி மாமன் கையை எதிர்பார்க்கிற மாப்பிள்ளை இல்லைங்க என் தம்பி நீங்க தேடி பிடிச்சீங்களே பணக்கார மாப்பிள்ளை அவருக்கு கை நிறைய செஞ்சீங்க வாய் நிறைய ஒரு நல்ல வார்த்தை கூட சொல்லாம அத்தனை பேர் மத்தியில நம்மள வசப்பாடினார் இல்லையா ஆனா ஏன் தம்பி அப்படி இல்லைங்க எவ்வளவு அன்போட வரவேற்கிறான்னு அங்க வந்து பாருங்க நீ என்ன சொன்னாலும் சரி நான் அங்க வர சம்மதிக்க மாட்டேன் இத பாருங்க அன்னைக்கு வாயும் வயிறுமா இருந்த போது அவளை கூப்பிடலான்னு சொன்னேன் வேண்டான்னு தடுத்தீங்க கூப்பிடத்தான் முடியல வாய்க்கு ருசியா ஏதாவது அனுப்பலான்னு அனுப்புறேன் அதையும் தட்டி நாய்க்கு போட்டீங்க இன்னைக்கு நம்ம பேரையாவது பார்த்துட்டு வரலான்னு கூப்பிடுறேன் அதுக்கும் வரமாட்டேங்கிறீங்க இனிமே நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் போகத்தான் போறேன் நீ போ ஆனா இங்க இருந்து ஒரு துரும்ப கூட கொண்டு போக கூடாது அவ்வளவுதானே இந்தாங்க வெறும் கையோட போன உனக்கு வரவேற்பு இருக்காது அதையும் பார்த்துட்டு தான் வரேன் வாங்க வாங்க இங்க சித்ரா எங்க குழந்தைய பார்த்து சொல்லிட்டு கடை வீதி வரைக்கும் போயிருக்காங்க இப்ப வந்துருவாங்க என்னது இது கடைவீதிக்கு போகும்போது புள்ளையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே குழந்தையாது கடை வீதிக்கு தூக்கிட்டு போனா கண்டதெல்லாம் கேட்டு கலாட்டா பண்றானமே பண்ணனாலும் பண்ணுவா ரவுடி பேமாவே வாங்க வாங்க இப்பதான் வந்தீங்களா என்னது கடைவீதிக்கு போயிருக்கேன்னு சொன்னிச்சு கொல்ல பக்கம் வர்ற வந்து முகம் கழுவிட்டு வந்தேன் சரி சித்ரமா குழந்தை நீங்க பாத்துங்க எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரேன் சித்ரா கொஞ்சம் வெந்நீர் போடேன் இல்லங்க ஏன் இப்படி நடக்கிறீங்க சந்தப்பேட்டையில மூட்டைக்கு 10 காசு மாடியில கொண்டு போய் போடுறதுக்கு ஒவ்வொரு படியா ஏறும் போதும் ஒரு எலும்பு இடம் மாதிரி போயிடும் அப்படி ஏறும்போது விழுந்துட்டேன் ஐயோ விழுந்துட்டீங்களா விழுந்தாதானே சித்ரா எழுந்திருக்க முடியும் நல்லா விழுந்தீங்க இருங்க வரேன் உட்காருங்க படுங்க பிடிச்சு விடுறேன் சித்ரா ரொம்ப இதமா இருக்குமா அத்தா அந்த சந்தை பெட்டிக்கும் போக வேண்டாம் அந்த ஆபத்தான வேலையும் வேண்டாம் என்ன சொல்ற சித்ரா ஏழைங்க படைக்கணும்னா ஒண்ணு அசிங்கமான வேலையை செய்யணும் இல்ல ஆபத்தான வேலையை செய்யணும் இது ரெண்டுமே வேண்டாம்னா அக்கிரமமான வேலையை செய்யணும் அதை செய்யட்டுமா ஐயோ அந்த வேலை வேண்டாம் அப்போ ஆபத்தான வேலையே தேவையில்லைங்கிறியா இத பாருங்கத்தா எந்த வேலை செஞ்சாலும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தோமானா இந்த மாதிரிலாம் நடக்காது பாருங்க என்ன இருந்தாலும் நீங்க செய்யற அந்த வேலை எனக்கு பயமா தான் இருக்கு பயமா
படிப்படியா முன்னேறணும்னா எங்கேயாவது ஒரு படியில சறுக்கத்தாம செய்யும். போது சித்ரா, சரியா படிச்சு. சித்ரா, என்னங்க அக்கா வந்திருக்காங்க. அம்மா, சித்ரா, நம்ம வீட்டுல உள்ள ஆணவம் பிடிச்ச தகப்பனுக்கு மகளாத்தான் பார்த்தேன். ஆனா இந்த வீட்டுல ஒரு அப்பாவி கணவனுக்கு மனைவியா வந்து பார்க்கிறேன். இப்பதாம்மா நீ என் மகள். அக்கா, நீங்க தானே சொல்லுவீங்க இந்த பொம்பளைகளுக்கெல்லாம் இடம் மாறினா குணமும் மாறி போயிடும்னு. இங்க இடம் மாறி போயிடுச்சு. சரி, போதும் போதும். ஏடா, குழந்தைங்க இதோ இங்க இருக்க. ஏய், அக்கா வந்திருக்காங்க. எந்திரிச்சு பாரு, எந்திரிச்சு பாரு. பாட்டி வந்துட்டாங்கடா, பாட்டி வந்துட்டாங்க. ஏய், சித்ரா, என்ன அக்காவை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிற? உட்காருங்கம்மா. ஆஹா, உட்காரதாவது. இந்த வீட்டுல அக்கா உட்கார்றதுக்கு ஒரு நல்ல நாற்காலி கூட இல்லையே. அது உன் குறை இல்லப்பா. மக தனி கொடுத்தனு போகும்போது ஒரு முங்கு கட்டில் கூட கொடுத்தனுப்பாம அனுப்பிச்சு வச்சேனே, அது ஏன் குறைதான். அன்னைக்கு தான் ஒண்ணுமே கொடுத்தனுப்ப முடியல. இன்னைக்கு நான் வரும்போதாவது கையில கிடைச்சது கொண்டு வரலான்னு புறப்பட்டேன். உங்க மாமா இருக்காரே, என்ன வெறும் கையா அனுப்பிச்சுட்டாரே, நான் என்ன பண்ணுவேன்? அதனால என்னக்கா, இந்த வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறீங்களே, அதுவே எங்களுக்கு மனசு நிறைஞ்சு. சித்ரா, அடுப்ப மூட்டு போய் நான் சந்தைப்பேட்டைக்கு போயிட்டு வந்துடுறேன். நில்லுங்க, ஏனா அந்த சந்தைப்பேட்டைக்கு போக வேண்டாம். அரிசி எல்லாம் இங்கே இருக்கு. அந்த படி படி அரிசி இருந்தா போதுமா? மத்ததெல்லாம் ஒண்ணு வேண்டாமா? மத்ததெல்லாம் பக்கத்து கடையில வாங்கிக்கலாம். ஐயோ, புரியாம பேசிக்கிட்டு. சந்தைப்பேட்டைக்கு போனாதான் சகலமும் வாங்க முடியும். விடு. ஏமா அவனை தடுக்கிறேன்? சந்தைப்பேட்டைக்கு போனாதான் எல்லாம் மலிவா வாங்கலாம். அம்மா, அவர் எதுக்காக சந்தைப்பேட்டைக்கு போறாரு தெரியுமா? முதுகொடிய மூட்டை சமைக்க போறாருமா. என்ன? கொடுத்தாத்தான் சாமி, கொண்டு வந்தாத்தான் மாமி அப்படிங்கறது உலக நடப்பு. நானும் கொண்டு வரல. சித்ரா, எனக்காக இவன் படுற பாட்டை பார்த்தா நான் உன்ன மகளை அடைஞ்சதை விட அவரை என் மருமகளை அடைஞ்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்மா, ரொம்ப பெருமைப்படுறேன். அக்காவுக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கூட தாங்க அம்மா பிடிச்ச காய்கறி எல்லாம் போட்டு சமைச்சிருக்கேன். அக்கா சாப்பிடுங்க. அக்கா, சாப்பிடுங்கம்மா, அக்கா, அக்கா சாப்பிடுங்க. அக்கா, சாப்பிடுங்கம்மா. அக்கா இந்தாங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஏக்கா கண் கலங்கி இருக்கு? சொல்லுங்கம்மா, ஏன் மாளறீங்க? ஏக்கா, சாப்பாட்டுல ஏதாவது காரம் அதிகம் வந்திருக்கா? இல்லப்பா, இதுல வேற ஒண்ணு அதிகமா கலந்துருக்கு. அதான். வரேன் தம்பி, போயிட்டு வரேம்மா. என்னம்மா அது, சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் ஒரு நாளைக்காவது இருந்துட்டு போங்களேன். கஞ்சத்தனமா? அக்கா, என் வீட்டுல நீங்க ஒரு வாரமாவது இருந்துட்டு தாக்கா போகணும். போதும்ப்பா, ஒரு நாள் இருந்ததுக்கே முதுகொடியே மூட்டை சுமந்துட்டேன். ஐயோ, மூட்டை சுமந்தானா? உங்ககிட்ட யார் சொன்னா? சித்ரா, நீ சொன்ன? இல்லையே. நீ சொல்லிருப்ப. உன்ன அவளை அடிக்காதல. என்னக்கா அது? நம்ம வீட்டுல அடின்னு சொன்னியே. நம்ம வீட்டுல அடிக்க சொன்னது அவளை இல்லடா, அவ மனசுக்குள்ள இருந்த அகங்காரத்தை. ஆமாக்கா, ஆமாக்கா. ஏக்கா, இல்ல சரி. டேய், உன்னை பாக்கிறதுக்கு நான் தாண்டா வந்தேன். உங்க தாத்தா வரமாட்டாரு. நீ வாங்க. வரும்போது கையில ஒரு கொச்சு கொண்டு வந்து வாங்க வாங்க 4 வாங்கு. அப்பதான் அந்த மனுஷன் அடங்குவாரு. ராஜா, உனக்கு கொடுக்கறதுக்காக நான் ஒண்ணுமே கொண்டு வரலடா. இப்ப இத குடுக்கறேன், வாங்கிக்கோ. இந்தம்மா, இது என்னம்மா இது? அழுக்கு சட்டை போட்டு வச்சிருக்கேன், வேற சட்டையை போடு. என்னது வேற சட்டையை போட சொன்ன? என்ன யோசனை? மாத்துறதுக்கு வேற சட்டை இல்லம்மா. அம்மா, இந்தாம்மா, குழந்தைக்கு சட்டை தச்சு போடு. அக்கா, என்னக்கா முந்தானே கடிச்சிட்டீங்களேக்கா? முல்லைக்கு மணித்தேர் கொடுத்தான் பாருங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். மயிலுக்கு ரத்ன கம்பளத்தை கொடுத்தான் வேகன்னு சொல்லுவாங்க. என் பேரனுக்கு இந்த முந்தானை கூட கொடுக்கலன்னு நான் என்னடா பாட்டி? வரேன்ப்பா. நம்ம பேர குழந்தை எப்படி இருக்கிறான் தெரியுமா? எப்படி இருக்கா அவன் பேர? நேரம் அவங்க அப்பா போல செக்கத்து வேணும், கண்ணு அவங்க அம்மா போல துரு துருன்னு, மூக்கு அவங்க பாட்டி போல. என்ன போல எதுவுமே இருக்காது.
இருக்கு என்னது பிடிவா நான்சென்ஸ். இத பாருங்க, ஒரு தடவை அந்த குழந்தை முகத்தை பாத்தீங்கன்னா உங்க கோபம் எல்லாம் பறந்து போயிடும். அவங்க முகத்தையும் நான் பார்க்க மாட்டேன், அந்த குழந்தையை பார்க்கறதா. நீங்க இருக்கீங்களே, முடிவாக என்ன மாதிரி இருக்கிறாமே. இத பாருங்க, எங்க போனாலும் என்ன வேலை பார்த்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. என்னனே ஒரு நாள் மூட்டை தூக்கும் போது கீழே விழுந்துட்டேன், நல்லா விழுந்துருவனா? போதும் போதும், இதே தானே சொல்லிட்டு இருப்பீங்க. இத பாருங்க, நான் சொல்றபடி நீங்க கேட்கணும். சரி. அடே நேரம் ஆயிடுச்சு. வாங்க மாமா. வாங்கப்பா. என்னடா சிரிக்கிற? நான் உன்னைத்தான் பார்க்க வந்துட்டேன்றத புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறியா? நீ புத்திசாலி பையடா, அதுங்களுக்கு புரியலையே. என்ன வாங்கன்னு நீ இல்லடா கூப்பிடணும், அதுங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? ஏய், உன் பேர் என்னடா? உனக்கு நானே பேர் வைக்கிறேன்டா. பெத்தவங்களே பேர் வச்சாச்சுன்னு சொல்லுடா. உன்னை பெருவளுக்கே நான் தான் பேர் வச்சேன்னு சொல்றேன். அதனால உனக்கு நீ பணக்கார வீட்டு பேர, அதனால உனக்கு பெரிய பேரை வைக்க போறேன். ராஜா. ராஜா எப்படி? ஏய், உங்க தாத்தா வீட்டு கோழி கூடு கனக சபை பேரை குடிசையில இருக்கலாமா? கந்த தொட்டில தவழ வேண்டிய நீ இப்படி கந்த துணியில தொங்கலாமாடா? சொன்ன பேச்சு கேட்க ஏன்டா அனுபவிக்கணும்? நீங்க யாரும் கஷ்டத்தை அனுபவிக்கல, நாங்கெல்லாம் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கோம்னு சொல்லுடா. அந்த லட்சணம் தான் பார்த்தா தெரியுதே. நீ வேடா தாத்தா வீட்டு போலாம். யார் அது என் மகனை தூக்குறது? என் பேரனை தூக்குறதுக்கு நான் யார கேட்கணும்? பெத்த தாயை கேட்கணும். மரமே சொந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகு தாய் மட்டும் எப்படி சொந்தம் ஆயிடுமா? குழந்தைய தொட்டில போட்டுட்டு போறதா மரியாதை. பாக்குறேன். கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, இத பிடிங்க. இதுல 100 ரூபாய் இருக்கு. சித்ரா, ஏது இந்த பணம்? அம்மா கொடுத்தாங்க. அக்காவா கொடுத்தாங்க? அம்மா அன்னைக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பூ மாட்டை கொடுத்து அனுப்புனாங்க. அப்படி அது சித்ராமா இருக்காங்களா? இருக்கா உள்ள போ. இன்னும் என்னமா படிக்கிட்டு இருக்கேன்? உனக்கா ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு. அத்தான் இப்பதான் புறப்பட்டு போனாரு. அவர் அந்த வீதியை தாண்டி போகட்டும், இல்லன்னா நாங்க போறது அவர் பார்த்தாலும் பாத்துருவாரு. இந்நேரம் அவர் போயிருப்பாரு. நீ சீக்கிரம் புறப்படு. போமா, அவருக்கு தெரியாம நான் இப்படி நடந்துக்கிறத நினைச்சா என் நெஞ்சு பஞ்சத்துக்கு பாவம் இல்லம்மா. புறப்படு. அடுப்புல சோறு வந்துட்டு வடிச்சு வச்சிரு. குழந்தைய பத்திரமா பாத்துக்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா போ. ஏன் இவ்வளவு லேட்? நான் என்னங்க பண்றது? என் வீட்டுக்காரர் போனதுக்கு அப்புறம் தானே வர முடியும். சரி சரி வா. இப்படி உட்கார்.
அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. யார் நீ? என்ன தடுக்கிறதுக்கு யார் நீ? என் குடும்பத்தை கெடுத்ததே நீதான். போவழியே, போவழியே. அடி பாவி, அன்னைக்கு நீ கடத்தலுக்கு போனப்போ ஏதோ வாங்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ விட்டுட்டா. எத்தனை நாளா இந்த தொழில நடக்குது. என்ன நெஞ்சு தைரியம் இருந்தா இதை செய்திருப்பேன். அதுல என்ன தப்பு? என்ன தப்பா? ஆமா, இத நான் எனக்காகவா செஞ்சேன்? உங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் செஞ்சேன். இப்போ நீங்க சம்பாதிச்சுட்டு வரீங்களே, இந்த 4 காசுல தான் நாம உண்றோம் உடுத்துறோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, எல்லாம் இந்த தொழிலுக்கு கிடைச்ச சன்மானம் தாங்க. என்ன சொன்ன? இந்த இந்த 100 ரூபாய் சன்மானம் கூட அந்த விபச்சாரத்துல கிடைச்ச காசு தானா? எது சொன்னீங்க? உன் பொழப்புக்கு பேரை சொல்றேன். இப்படி மட்டும் சொல்லாதீங்க. அவன் பங்களாவுக்கு போகல, போனேன், அவன் படுக்க அறைக்கு நீ போகல, போனேன், அவன்கிட்ட நீ பணம் வாங்கல. வாங்கினேன். அப்படி பணத்தை வாங்கிக்கிட்டு படுக்க அறைக்கு போறவனுக்கு பேருதான். அதான் இருட்டுல நான் எத்தனையோ பேரை பார்த்து கொலைக்குது. அத்தனை பேருமா திருடன்? ஏய், என் கண்ணால பார்த்தத நீ இல்லங்கிறியா? என்ன பாத்தீங்க? ஐயோ, அந்த பங்களா மைனரோட அவன் படுக்கிற வரைக்கும் போறத பார்த்தனே. அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் பொறுமையோடு இருந்து பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். அங்க என்ன நடந்தது தெரியுமா? தாயில்லாத பச்சை குழந்தைக்கு பால் கொடுக்க தாங்க போனேன். அந்த பாலுக்கு கிடைச்ச பணம் தாங்க இதெல்லாம். சித்ரா, தெய்வத்துக்கு முன்னால ஏத்தி வச்ச திருவிளக்கை நான் தெருவிளக்கா நினைச்சிட்டேம்மா. என்ன மன்னிச்சிடு சித்ரா, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. டாக்டர்மா, சிபி சக்கரவர்த்தி தொடையில ஒரு புறாதானே வந்து விழுந்தது. இப்ப 4 புறா வந்து விழுந்திருக்குது, காப்பாத்துங்கோ. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அண்ணே, விஷயத்தை விளக்குங்க. அண்ணே, ராத்திரியானா கொம்பு தட்டுவோம், சில்லற வரும். விடிஞ்சா படுத்து தூங்குவோம். கேப்பு கிடைச்சா பேட்டரி பாப்போம். நல்லா ஓடிட்டு இருந்தது. இப்ப எங்க பொழப்புல நாய் குலைக்குதுங்கோ. என்னப்பா, நாய் எப்பவும் தான் குலைக்குது? அது இல்லண்ணே, வீட்டுக்கார நாய் மாதிரி குலைக்கிறான். ஏண்டா கேட்ட தட்டலங்கறா? தட்ட வேண்டியதானே. கேட்ட தட்டா சங்கிலி பைய முட்டிய தட்டானே. அந்த சங்கிலி பைய முட்டிய தட்டோம்னா இந்த ஊர்ல நீங்க ஒருத்தர் தானே. காராம், என் மேல உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு நம்பிக்கையா? மனப்பூர்வமா சொல்றேன். சரி, சங்கிலின்னு சொன்னீங்களே, யார் அது? என்னென்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ரிக்ஷா சண்டையில நீங்க தட்டு தட்டுன்னு தட்டுனீங்க, அவன் தடுக்கி தடுக்கி விழுந்தானே. என்னப்பா, அந்த சங்கிலியா? ஆமாண்ணே. அவனா உங்களை அடிக்க வர்றான்? என்னது ஆளுக்கு ஒரு பிச்சை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது தோல் பிச்சு வாங்க ஒரு அழகுக்கு தொங்குது. இது எதிரிய குத்த இல்ல, எங்க பயத்தை போக்கும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அண்ணே, அந்த தெருவுல நடக்கிற தில்லு முள்ளு சில்லறைக்கெல்லாம் அவன் தான் குத்தக. நீங்க மட்டும் காவலுக்கு வந்துட்டா அந்த சங்கிலி தூள் தூள். ஏன்னே யோசிக்கிறீங்க? கொம்ப தட்டா சில்லற வருண்ணே. அண்ணே, வர்ற வசூல்ல பாதி உங்களுக்கு, மீதி எனக்கு. அண்ணே, உங்களுக்கு உண்டுடா. என்னங்க, இந்த ஆபத்தான வேலைக்கு நீங்க போகணுமா? ஆபத்தான வேலையை செய்யறவங்க எல்லாம் இந்த மாதிரி குடிசையில தான்மா இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சித்ரா, மூட்டை தூக்கி ஒடிகிற முதுகு ஒருத்தன் கூட மோதித்தான் ஒடியட்டுமே. நீங்க ஏம்மா பயப்படுறீங்க? அண்ணன் மோதனா சங்கிலியினுடைய முதுகெலும்பு தான் உடையும். உடஞ்ச எலும்பெடுத்து சீப்பு செஞ்சு தரேன், நீங்க தலைவாரிக்கீங்க. தைரியமா அண்ணன் அனுப்புங்கம்மா. என்ன நான் கொடுப்பா.
உலகம் உறங்கும் வேளை கண்கள் தூங்காமல் காப்பதங்கள் வேலை ஓசைகள் அடங்கும் ஆசைகள் தொடங்கும் இரவுக்கு காவல் தேவை இரவுக்கு காவல் தேவை உலகம் உறங்கும் வேளை கண்கள் தூங்காமல் காப்பதங்கள் வேலை ஓசைகள் அடங்கும் ஆசைகள் தொடங்கும் இரவுக்கு காவல் தேவை இரவுக்கு காவல் தேவை உலகம் உறங்கும் வேளை பாராட்சா உழைத்தவன் களைத்து படுத்திருப்பான் அவன் உரிமையை பறிப்பவன் அடுத்திருப்பான் உழைத்தவன் கழு படுத்திருப்பான் அவன் உரிமையை பறிப்பவன் அடுத்திருப்பான் அவரவர் பொருளுக்கு காவல் குடித்தவன் பாதையில் புரண்டிருப்பான் தன் குடும்பத்தை போதையில் மறந்திருப்பான் கொண்டவள் வீட்டில் காத்திருப்பாளே கணவனை அங்கே சேர்த்து வைப்போம் கணவனை அங்கே சேர்த்து வைப்போம் உலகம் உறங்கும் வேளை கண்கள் தூங்காமல் காப்பதங்கள் வேலை ஓசைகள் அடங்கும் ஆசைகள் தொடங்கும் இரவுக்கு காவல் தேவை இரவுக்கு காவல் தேவை உலகம் உறங்கும் வேளை பாராட்சா நாட்டுக்கு காவல் எல்லையிலே நாள் முழுதும் பல தொல்லையிலே நாட்டுக்கு காவல் எல்லையிலே நின்று நாள் முழுதும் பல தொல்லையிலே ஆயுதம் தாக்கும் வீரர்களால் நாம் அனைவர் வாழ்வோம் அமைதியிலே தாயகம் காக்க அவர்கள் உண்டு உங்கள் தானியகம் காக்க நாங்கள் உண்டு நாட்டையும் வீட்டையும் காத்திருக்கும் எங்கள் குடும்பத்தை காக்க கடவுள் உண்டு குடும்பத்தை காக்க கடவுள் உண்டு உலகம் உறங்கும் வேளை கண்கள் தூங்காமல் காப்பதெங்கள் வேலை ஓசைகள் அடங்கும் ஆசைகள் தொடங்கும் இரவுக்கு காவல் தேவை இரவுக்கு காவல் தேவை உலகம் உறங்கும் வேளை பாராட்சா
நான் யாருன்னு தெரியுதா? பேரு தெரியலைங்க. பார்த்தா பெரிய மனுஷன் மட்டும் தெரியும். வந்திருக்கும் தெரியுமா? ஏழை விட்ட தேடி உங்களை போல உள்ளவங்க எல்லாம் இப்படி வந்தா ஏதாவது சுயநலமா இருக்கும். சுயநலம் மட்டும் இல்ல, அதுல உன்னலமும் அடங்கி இருக்கு. நான் சொல்ற வேலையை நீ செஞ்சா உனக்கு நான் நிறைய செய்யறேன். சாதாரணமா செய்யற வேலைக்கு குறைச்சலா தான் கொடுப்பாங்க. நீங்க கூட தர்றேங்கிறீங்க. வேலை கடுமையா இருக்கும் போல இருக்கே. சாதாரண வேலைதான். என்ன வேலையோ? நீ சொல்ல போற வார்த்தைய மாத்தி சொல்லணும். எப்படி? ஆமாங்கிற இடத்துல இல்லேன்னு சொல்லணும். எங்கே? என் மகனுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறியே இங்க. ஐயா, அந்த மோகனுக்கு அப்பா நீங்க தானா? ஆமா, நீ சொன்ன சாட்சியால மோகன் ஜெயிலுக்கு போக போறான். அப்படி என் மகன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா அப்புறம் நான் பெரிய மனுஷனா உலாவ முடியாது. இந்த சாட்சிய மாற்றி சொல்லு. ஒரு நாளும் அந்த தப்பை செய்ய மாட்டேங்க. நான் உண்மையை சொல்லித்தான் தருவேன். அப்படி சொல்றதால உனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தா வானம் பொழியாது, பூமி விளையாது. அந்த வானத்துக்கும் பூமிக்கும் கொண்டாட்டி பிள்ளை இல்ல உனக்கு இருக்கு. மேனேஜர், இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. வேண்டாங்க, இன்னும் பல லட்சம் தர்றேன். ஏழைய சோதிக்காதீங்க. பணத்தை பத்திரமா எடுத்துக்கிட்டு போங்க. என்ன கந்தல் பிடிச்சில இருந்துட்டா இவ்வளவு பணத்தை வேண்டாங்க? ஐயா, பட்டாடையோட நரகத்துக்கு போறதை விட கந்தலோட சொர்க்கத்துக்கு போறது மேலுங்க. உன்னை அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். பயப்படாது, நான் அவசரப்பட மாட்டேன். அந்த சாட்சி சொல்ற கடைசி நீ இருக்கு. அப்படி மாறி சொல்லிட்டா இந்த பணம் இல்ல, நீ பணம். நான் வரேன். என்னங்க? சித்ரா கண்ணு, தர்மம்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் சுந்தரம், என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட. அது எனக்கு எவ்வளவு ஆரத்தை தரும். நான் எவ்வளவு பயங்கரம். ஆக கோர்ட்ல நீ யாருன்னு காட்டினால நான் யாருன்னு காட்ட வேண்டாம். அதுக்குத்தான் உன்னை இங்க இழுத்துக்கிட்டு வர சொன்னேன். இதோ பாத்தியா, வந்த உடனேயே பார்த்துட்டனே. உனக்குரிய மரியாதை செலுத்துறதுக்கு தயார். இது என் சொத்துடைய சாவிக்கு என் சொத்து முழுவதையும் பாதுகாக்கிற பொறுப்புல உன்னை நான் நியமிக்கிறேன். நேர்மைய நாணயத்தை நான் எத்தனையோ முறை விலைக்கு வாங்கியிருக்கேன். 100 ரூபாய்க்கு மயங்காதவன் 1000 கொடுத்து வாங்கியிருக்கேன். 1000க்கு அகப்படாதவன் 50,000 மடக்கியிருக்கேன். ஆனா உனக்கு 1 லட்சம் இல்ல
பல லட்சம் கொடுக்கறதா பல விரிச்சேன், நீ அகப்படல. பணத்தால எவரையும் வாங்கிட முடியும்னு நான் நினைச்சேன். நீ ஒருத்தன் தான் அதை இல்லைன்னு நிரூபிச்சுட்ட. சுந்தரம், என் சொத்து முழுவதும் நீ கிடைச்சிட்ட. ஐயா, என் நாணயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப சந்தோஷங்க. அதே நேரத்துல நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலைங்க. நல்லவங்கிறத விட சுயநலக்காரங்க தான் பொருந்தும். ஏன்னா என் சொத்து பூராவும் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சுத்தமானவனை தேர்ந்தெடுத்திருக்கேன். அவ்வளவுதான். இந்தா பிடி. ஐயா, இப்ப நீங்க சொன்ன இந்த வார்த்தையே எனக்கு பெரிய சொத்துங்க. இது என்னத்துங்க எனக்கு? அது போதுங்க. சுந்தரம், என் மனப்பூர்வமா சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நீதான் முதலாளி. ஐயா, அது ரொம்ப பெரிய பொறுப்புங்க. அந்த அளவுக்கு நான் படிச்சவே இல்லை. எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாதுங்க. வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. இதுக்கு ஒண்ணும் பட்ட படிப்பு தேவையில்லை, அனுபவ படிப்பு இருந்தா போதும். அதை நான் உனக்கு கொடுக்குறேன். இந்தா. ஐயா வேண்டாங்க, ஐயா என்ன விட்டுடுங்க. ஐயா வேண்டாம். ஐயா சுந்தரம், ஐயா வேண்டியா. ஐயா ஐயா அம்மா, ரேவதி, வாம்மா. என்னம்மா ரேவதி, ஏன் அழறே? என்ன நடந்துச்சு? நான் எப்படி போகிறேன்? அவர் செஞ்ச அனாவசிய செலவுனால சொத்தெல்லாம் கடன்ல மூழ்கி போயிடுச்சுப்பா. குடியிருந்த வீடு உள்பட அவருடைய பரம்பரை சொத்து எல்லாமே பறி போயிடுச்சுப்பா. கேட்டீங்களா? மின்னல் வெட்டும் போதே நினைச்சேன் இடி விழத்தான் போகுது. ஏம்மா, திடீர்னு எப்படிமா இவ்வளவு கடனாச்சு? திடீர்னு இல்லப்பா, ரொம்ப நாளாவே அவர் கடன் வாங்கிதான் இருந்திருக்காரு. தெரியாம போயிடுச்சுப்பா. சொத்தெல்லாம் போயும் கூட அவர் கடன் தேரலப்பா. இன்னும் பல பேருக்கு பல ஆயிரக்கணக்கான கொடுக்க வேண்டி இருக்கும் போல இருக்கு. அதை கொடுக்கலைன்னா மாப்பிளைக்கு அப்படி ஒரு மானக்கேடு வர விட மாட்டோம்மா. இந்த வீட்டை அடமான வச்சாவது அந்த கடங்கார முகத்துல நான் வீசினீர், நீ கவலைப்படாது. ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க. மாப்பிளை வரல? உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு வெட்கப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? வெளியே நிக்கிறாருப்பா. அப்படியா? பார்வதி, நீ ரேவதி உள்ள கூட்டிட்டு போ, நான் போய் மாப்பிளைய கூட்டிட்டு வரேன். மாப்பிளை, மாமா, வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. எக்ஸிபிஷன்ல ஜெயண்ட் வீல் பாத்திருக்கீங்களா? ராட்சசர் ஆட்டணும். அதுல ஒரு தட்டு மேல இருக்கும், இன்னொரு தட்டு கீழே இருக்கும். கீழே இருக்கிற தட்டு மேல வரும்போது மேல இருக்கிற தட்டு கீழே வந்துடும். அந்த மாதிரிதான் வாழ்க்கையிலையும் கீழே இருக்கிறவன் மேல வருவான், கீழே வருவான். இதெல்லாம் ரொம்ப சகஜம். குடியிருக்க கூட வீடு எல்லாம் போயிடுச்சு மாமா. கவலைப்படாதீங்க மாப்பிளை, நீங்களும் ரேவதி நம்ம வீட்டிலே இருக்கலாம். மாப்பிளைக்கு ஒரு கஷ்டம்னா கை கொடுக்க வேண்டியது மாமனார் கடமை இல்லையா? உட்காரு. இருக்கட்டும் மாமா, நிக்கிறேன். தீப்பெட்டியா தோ இருக்கு மாமா, நான் பத்த வைக்கிறேன். இருக்கா, நானே பட்டு வச்சு. ஐயா, நான் பத்த வைக்கிறேன் மாமா. மாமா, உங்க கால்ல கிடக்குற செருப்பு அது உங்களுக்காக தேஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்க கையில இருக்கிற பைப்பு அது உங்களையே தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக அது புரியல. வாங்க சுந்தரம், கமிங் கமிங், வாங்க. இவன் நம்ம ஆபீஸ் செட்லர். இவர்தான் நம்ம ஆபீஸ் சீஃப் அக்கவுண்டன்ட். மிஸ்டர் சங்கர், மேனேஜர் இருக்காரா? இல்லைங்க சார், அவர் ஒரு வாரம் லீவ்ல போயிருக்காருங்க சார். சுந்தரம், உட்கார் சுந்தரம். நோ 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 நோ, நீங்க உட்காரணும். சுந்தரம், நடையா நடந்து முதுகெலும்பு ஒடிய அயராது உழைக்கிறான் பாரு தொழிலாளி. அவன் உட்கார வேண்டிய நேரம் பாயுது. முதலாளிங்க நிக்க வேண்டிய நேரம். அதனால நீதான் உட்காரணும். சார், ஒருத்தருக்கு நல்லது செய்தா நன்றி கூட சொல்லாத உலகம் சார் இது. ஆனா உங்க பையனை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேன், ஜெயிலையும் தள்ளிட்டேன். அதுக்காக நீங்க செய்யற இவ்வளவு பெரிய உதவியை பார்க்கும்போது எனக்கு... சுந்தரம், அவன் என் மகன் இல்ல சார். ஆமா சுந்தரம், நாளையா தெரிஞ்ச அவனை அதிகாரத்துல உட்கார வச்சேன். அதிகார வெறியில் அவன் பொண்ணு அக்கிரமங்களை என்னால சகிக்க முடியல. அவன் அடக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும்னு நினைச்சேன். அதுதான் நீ வந்திருக்க. இனிமேலாவது நிர்வாகம் ஒழுங்கா நடக்கும்னு நான் நம்புறேன். இதோப்பா, இது பைனான்சிங் டிபார்ட்மெண்ட் ஃபைல், இது அக்கவுண்ட் செக்ஷன் ஃபைல், இது பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் ஃபைல். மேற்கொண்டு எல்லா விவரங்களையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன்.
முதலாளி? முதலாளி இப்ப நான் தான் சொல்லிட்டு முதலாளி வெளியூருக்கு இருக்கிறார். அப்போ நீதான். ஐம் சாரி, நீங்க தான் வர சொல்லுங்க. ஆமா, காரணம்? உங்க ஃபைல பார்த்தேன், அதுல உள்ள கணக்கையும் பார்த்தேன். வேலையில நீங்க ரொம்பவும் கவனக்குறைவா இருந்திருக்கிறீங்கன்னு தெரியும். என்னுடைய 20 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு குற்றச்சாட்டு யாருமே என் மேல சுமத்துனது இல்லை. ஆத்திரப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னதுக்காக வருத்தப்படுறேன், ஆனா அதுதான் உண்மை. உங்க கணக்குல நீங்க பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. இதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? இதோ ஷிப்பிங் கார்பரேஷன்ல இருந்து 25,000 ரூபாய்க்கு நமக்கு ஒரு செக் அனுப்பி இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இது உங்க கணக்கு. இதுல அந்த 25,000 வருமானத்துல காட்டப்படவே இல்லை. ஒருவேளை அந்த செக் இன்னும் நமக்கு வந்து சேராம இருக்கலாம். ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே அந்த செக் நம்ம ஆபீஸ்க்கு வந்தாச்சு. அது மட்டும் இல்ல, அந்த செக் பேங்க்ல பாஸ் ஆகி பணம் நமக்கு வந்திருக்கு. அந்த 25,000 என்ன ஆச்சு, எப்படி போச்சு? வேற ஏதாவது கணக்குல எழுதிருக்கலாம். உங்க பொறுப்புல இருக்கிற அத்தனை கணக்கையும் நான் பார்த்துட்டேன். எதுலையுமே இந்த 25,000 வருமானத்துல காட்டப்படவே இல்லை. அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்க வேலையில ரொம்ப கவனப்பட்டு இருந்திருக்கிறீங்கன்னு. கணக்குல என்னைக்குமே கவனப்படுவா இருந்தது இல்ல. அப்படின்னா அந்த பணத்தை வேணும்னா நீங்க கையாடல் பண்ணிருக்கிறீங்களா? மரியாதையா பேசணும். அதனாலதான் முதல்லயே மரியாதையா சொன்னேன், கவனக்குறைவு. எப்படி சொன்னாலும் தப்பு ஒண்ணுதானே. கணக்குல இல்லாத அந்த பணத்துக்கு நீங்க காரணம் காட்டியே ஆகணும். அப்போ அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு சொல்றீங்களா? நீங்க தான் எடுத்துட்டீங்கன்னு நான் சொல்லல, வேற யாரையாவது எடுக்க விட்டுருக்கலாம். எப்படி விட்டாலும் அந்த பணத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. இன்னும் 15 நாள்ல அந்த பணத்தை நீங்க கட்டியே ஆகணும். அப்படி கட்டலைன்னா சட்டப்படி உங்க மேல வழக்கு தொடர வேண்டி வரும்னு எச்சரிக்கிறேன். இந்தா, நீங்க போகலாம். சுந்தரமா? ஆமா பார்வதி, அவன் தான் இப்ப எனக்கு மேலதிகாரி. அவன் தான் என்ன இந்த சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டான். பழைய கோபத்துல நினைச்சிட்டு என்ன பழி வாங்க நினைக்கிறான். இல்லைங்க, என் தம்பி அப்படிலாம் தப்பு செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப அவன் பழைய தம்பி இல்ல பார்வதி, அதிகாரத்துக்கு வந்ததும் ஆணைய மாறிட்டான். எனக்கு முன்னால அவன் உட்கார்ந்து என்னைக்காவது பாத்துக்கியா? இன்னைக்கு அவன் முன்னால என்னைக்கு வச்சு எஜமான அடிமையை கேள்வி கேட்கிற மாதிரி எனக்கு கேள்வி கேட்கிறான். கணக்குல குறையிற பணத்துக்கு காரணம் காட்டலன்னா என்னையே கைது செய்வேன் மிரட்டுறான் பார்வதி, மிரட்டுறான். அப்படியா சொன்னா? அவன் சொன்னது நியாயமான நானே கேட்டுட்டு வரேன். எஜமா கும்பிடுறேன். அக்கா, என்ன இதெல்லாம்? வாங்கக்கா, உள்ள வந்து உட்காருங்க. நீ ரொம்ப வசந்த இடத்துல உட்கார்ந்துருக்கப்பா. நான் எப்படிப்பா உன் முன்னால உட்கார முடியும்? ஏக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எவ்வளவு வசந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நான் தம்பி தானேக்கா. வாங்கக்கா. நீ எனக்கு தம்பிதாப்பா. இருந்தாலும் என் வீட்டுக்காருக்கு நீ முதலாளியாச்சே. சுந்தரம், பரமசிவம் கழுத்துல இருக்க தைரியத்தினால பாம்பு கருடனை பார்த்து சௌக்கியமானு கேட்டுச்சான். அந்த மாதிரி அதிகார வெறியில் ஏற்பட்ட ஆணவத்தினாலே அவரை நீ அவமானப்படுத்திருக்க. இல்லக்கா, இல்ல. நீங்க சொல்றபடி எனக்கு ஆணவமும் இல்ல, அவரோட அவமானப்படுத்தவும் இல்லை. இல்லையா? டேய், அவரை கணக்கு கேட்டியாமல? கணக்கு யாரு கிட்டடா கணக்கு கேட்கறது? பலசர கடைக்கு போயிட்டு வந்து 10 பைசாக்கு கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்த நீ அவர்கிட்டயே கணக்கு கேட்டியா? இன்னைக்கு 10 பைசாவுக்கு ஒழுங்கா நான் கணக்கு சொன்னதுனாலதான் இன்னைக்கு 25,000 ரூபாய்க்கு அவர்கிட்டயே கணக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு போயிடுச்சு. அது என் கடமை அடிச்சேக்கா. நான் என்ன செய்வேன்? அது கடமை இல்லடா, அவர் மேல உனக்கு கோபம். அந்த கோபத்துல அவரை பழி தீர்த்துக்கிறதுக்காக தான் கணக்கு வழக்குன்னு சொல்லி நாடகம் ஆடுன்னு நான் சொல்றேன். நான் நாடகம் ஆடல, நான் சொல்ற குற்றச்சாட்டு நிஜம். அவர் கணக்குல உண்மையிலேயே தப்பு இருக்குக்கா. டேய், இந்த குற்றச்சாட்டு வேற யாராவது சொல்லி இருந்தா நான் சகிச்சிருப்பேன். அவர் வீட்டு 31 வளர்ந்து அவர் கூடவே இருந்து அவர் குணமெல்லாம் தெரிஞ்சு குணத்தை கெடுக்க வந்த கோழை காம மாதிரி நீ சொல்ற பாரு, அதாண்டா என்னால சகிக்க முடியல. இத பாரு, உன் நெஞ்சு தொட்டு சொல்லி பாப்போம். அவர் தவறு செஞ்சிருக்காரு. அவர் செஞ்சாருன்னு நான் சொல்லல. அவர் பொறுப்புல இருக்கிற கணக்குல தவறு இருக்கு. அந்த தவறுக்கு அவர் தானேக்கா காரணம். அதான் அவர் ஒத்துக்கிறாரு. அந்த தவறை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்த கூடாதா? அப்படி நான் பொறுத்துக்கிட்டா சொந்த மாமான்னு விட்டு கொடுத்துட்டேன்னு முதலாளி என் நேர்மை மேல சந்தேகப்படுவாரேக்கா. ஓஹோ, நீ நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக
அந்த நல்லவருடைய பேரை கெடுக்கணும்னு பாக்குறேன் இல்லையாடா? அதனால தானே இந்த கணக்கு பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிருக்க நீ. அது இல்லக்கா, இன்னைக்கு இந்த கணக்கை நான் கேட்கலன்னா நாளைக்கு மூணாவது மனுஷன் யாராவது கேட்டுட்டா நம்ம குடும்ப கௌரவம் மானம் இதெல்லாம் என்னக்கா ஆகிறது? இல்லடா, நீ என்னமா நீ வீணா ஆத்திரப்படுற. இவருடைய நேர்மைக்காகத்தான் இந்த நல்ல பதவியை கிடைச்சிருக்கு. சொந்த பந்தத்தை பாராட்டி இப்ப அவர் விட்டு கொடுத்துட்டா பழையபடி நாங்க இந்த குடிசைக்கே போக வேண்டியது வந்துருமா? வேண்டாமா, நீங்க குடிசைக்கு போக வேண்டாம், மாளிகையிலே இருங்க. என் புருஷன் ஜெயிலுக்கு போகட்டும். அம்மா, அப்பா ஏமா ஜெயிலுக்கு போகணும்? புருஷன் சொன்னானடி 25,000 ரூபாய் பணத்தை கட்டல ஜெயிலுக்கு போகணும்னு. அப்பா ஜெயிலுக்கு போக வேண்டாமா, அந்த பணத்தை இவர் கொடுத்துருவாரு. அப்பா வந்து வாங்கி போக சொல்லுங்க. ஏண்டி, உன் புருஷன் கிட்ட வந்து என் புருஷனை கையேந்து பிச்சை வாங்க சொல்றியா? நான் சொல்றதுக்கு அப்படி அர்த்தம் இல்லம்மா. நீ எப்படி சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் கௌரவ பொருத்தம் தாண்டி. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். மாளிகை மாதிரி வீடு இருக்கு, அதை வித்துட்டு பணத்தை தூக்கி எறிய சொல்லேண்டி. அக்கா, உங்க ரெண்டாவது மாப்பிள்ளைக்காக அந்த வீட்டு மேல நீங்க நிறைய கடன் வாங்கி இருக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னும் அது மேல யாருக்கா பணம் கொடுப்பேன்? நான் சொல்றத கேளுங்க. அந்த பணத்தை இப்பவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்களே வாங்கிட்டு போங்க. டேய், உன் பணத்துல என் புருஷன் மானம் காக்கப்பட வேண்டாம். போடா. அக்கா, அம்மா, அக்கா, அம்மா, அக்கா, அக்கா, அக்கா. அப்படியா சொன்னா? ஆமாங்க, வீட்டை வித்தாவது பணத்தை தூக்கி எறியன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கரெக்டா சொன்னேன். இப்பவே செட்டியார பார்த்து வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஏங்க, நம்ம சின்ன மாப்பிள்ளைக்காக ஏற்கனவே இந்த வீட்டுல நிறைய கடன் வாங்கியிருக்கோமே. பாருங்க, கடன் போக 25,000 ரூபாய் கிடைச்சா போதும். அவ முகத்துல விட்டு இருக்கிறேன். பார்வதி, எல்லார் வீட்லயும் தீபாவளியை மத்தாப்பும் பட்டாசும் வெடியுமா வெடிச்சு கொண்டாடுறாங்க. நம்ம வீட்டுல மட்டும் ஏன் இந்த அமைதி? ஏற்கனவே நம்ம வீட்டுல வெடிச்ச வெடியெல்லாம் போதாது. அப்பா, போன வருஷம் தீபாவளிக்கு எல்லார் வீட்லயும் விருந்தும் வேடிக்கையுமா இருந்தப்போ அக்காவும் மாமாவும் கண்ணீரும் கம்பளையுமா இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அவங்க மனத்தாங்களோ என்னவோ இந்த வீடே ஒளிமங்கி போச்சு. ஏப்பா, இந்த தீபாவளிக்காவதே அவங்கள திரும்ப கூப்பிட்டு வரக்கூடாதா? அவங்க இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வர்றதா? அது என்னைக்குமே இல்ல. ஏன் இல்ல? போன தீபாவளிக்கு எனக்கு நீங்க புதுசு வாங்கி கொடுத்தீங்க. அந்த ராசியோ என்னவோ இந்த தீபாவளிக்கு நான் ரொம்ப நல்லபடியா இருக்கிறேன். அந்த நன்றி கடனுக்காகத்தான் அவங்க எல்லாருக்குமே நான் புதுசு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு அக்காவுக்கும், இது ரேவதிக்கும் ரேவதி மாப்பிள்ளைக்கும். நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி நான் யாருக்குமே கதர் வாங்கல. இதுல இருக்கிறது எல்லாமே பட்டு புடவையும் பட்டு வேஷ்டியும் தான். என்னடா பண்ற சுந்தரம்? கொண்டு வந்து எடுத்து வெளியே போ. நாங்க விருந்துக்கு வந்திருக்கோம். அழையாம வர்றது அவமானம். மகளை அழைக்காம இருக்கிறது அதை விட அவமானம். மகளா? அதை மறந்து எத்தனையோ நாளாச்சு. முதல்ல 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. ஏன் வீடு இதுல இருக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? சொந்தங்கிற உரிமை இருக்கு. அந்த சொந்தத்தை அப்பா ஒத்துக்கிட்டா தானே. நான் அந்த சொந்தத்தை சொல்லலப்பா, இந்த வீட்டை நாங்க விலைக்கு வாங்கியிருக்கோம். நீங்களா? யாருகிட்ட சொல்லி இந்த வீட்டை நீங்க விற்க சொன்னீங்களோ அந்த ஆள் எங்களுக்கே இந்த வீட்டை வித்துட்டார். இப்ப நாங்க உங்க வீட்டுல இல்ல, நீங்க தான் எங்க வீட்டுல இருக்கிறீங்க. ஏண்டா, எங்க வீட்டை விலைக்கு வாங்கி எங்களை அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளாடா காத்துட்டு இருந்தேன். அம்மா, உங்க வீட்டை யாரோ ஒரு செட்டியார் வாங்கினாதான் அவமானம். உங்க தம்பி வாங்கினா அது உங்களுக்கு பெருமை. டேய், தீபாவளி கொண்டாடலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். உன் பொண்டாட்டி வார்த்தை வெடிகளை வீசி தீபாவளி கொண்டாடுற. அக்கா, அது வெறும் ஊசி பட்டாசு தான். இப்ப நான் சொல்ல போறது கவனி. மாமா, நீங்க என்ன பார்த்து சொன்னீங்க போடா வெளியேன்னு. இந்த வருஷம் அதே தீபாவளி நாள்ல அதே இடத்துல நின்னு நான் உங்களை பார்த்து சொல்றேன், போங்க வெளியே, போங்க வெளியே, போங்க வெளியே, போங்க வெளியே, போங்க வெளியே, போங்க வெளியே. சுந்தரா! என்னங்க, என்னப்பா? மாமா, மாமா, ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? இங்க யாரும் வரல? இல்லையா, ஒருத்தர் வரலையே. வரலையா? ஒரு கிட்ட கதவு. சுந்தரம், நில்லுறாங்க. அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. கனகசபை, இந்த வீட்டுல நுழையறதுக்கும் தங்குறதுக்கும் இவங்களுக்கு உங்க அனுமதி தேவையில்லை. உங்களுக்கு தான் இவங்க அனுமதி தேவை. என்ன, உங்க வீட்டை இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த வீட்டை வாங்குறதுக்கு இவனுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? இந்த வீட்டு யோக்கியதின் அதிகபட்ச விலை அது அனாவசியமா வீசி எரிஞ்சிட்டு வாங்கின யோக்கியத இவருக்கு இருக்கு. செட்டியார், பழி தீர்க்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க கிட்ட போய் என் வீட்டை வித்துட்டீங்களே. நீங்க என் வீட்டை வைக்கல, என் மானத்தையே வித்துட்டீங்க செட்டியார், என் மானத்தையே வித்துட்டீங்க. கவலைப்படாதீங்கப்பா, வித்தது மானம்னு சொன்னா
அந்த மானத்தை வாங்குனது உங்க மாப்பிள்ளை யாரும் இல்லையே. வேற யாரா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு நான் உடனே வெளியேறி இருப்பேன். ஆனா உங்களுக்கு ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். கனகத்தப்ப நீங்க வித்துட்டீங்க, அவங்க வாங்கிட்டாங்க. இது வேற என்ன பேச்சு இருக்கு? செட்டியார், வைக்க சொன்ன போது உங்ககிட்ட சொன்னேன், இந்த வீட்டை நல்ல பார்ட்டியா பார்த்து கொடுங்க. நான் நல்ல பயமாச்சு. பாத்தியா மாமா, இந்த வீட்டுல இருக்கிற உனக்கே மரியாதை இல்லைன்னு சொல்றான். நான் அவரை சொல்லல, இந்த வீட்டுக்கு திரும்பி வந்த ஒன்னத்தான் மரியாதை கட்டவன்னு சொல்றேன். என்னையா மாமா, அவரை மரியாதை கட்டவர்னு நீங்க அப்படி சொல்லலாம். இது முறை இல்லை. அன்னைக்கு உங்களை அது தாண்டி இது, அது இல்லடி இது. அர்ப்பனுக்கு பவிஸ் வந்தா அட்டராத்திரில கொலை பிடிப்பான்னு சொல்லுவாங்க. அதாண்டி இது. அம்மாடி திடீர் பணக்காரி மதிக்க மாட்டேன். ஒரு பணிவுள்ள மனது இல்லாம போயிடுது. அப்படி சொல்லு. வரத்து தூண்டி விட்டு எங்க மாமாவுடைய வரட்டு கௌரவம் வந்தான். இவர் என்ன வீட்டை விட்டு துரத்துனப்போ அந்த வரட்டு கௌரவத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு என்ன தொடர்ந்து வந்து நான் இருந்த குடிசையை கோவிலாக்கி என்ன தெய்வமா மதிச்சு கும்பிட்டாலே அந்த பெண்ணோட பெருமைதான் இன்னைக்கு உயர்வுக்கு காரணம். டேய், உன் பொண்டாட்டி பெருமையை நீதாண்டம் வச்சுக்கணும். விருந்து வீட்டுக்கு எதிரா புருஷனை கூட்டிக்கிட்டு வந்து பழ வாங்க நினைக்கிறாளே, இவன் ஒரு பெண்ணடா. நான் உன் பொண்ணுதாம்மா. அன்னைக்கு அப்பா சொன்னாரே, நாங்க வாழ மாட்டாம இந்த வீட்டுக்கு திரும்பி வரத்தான் போறோம்னு. அதுக்கு நான் திரும்பி வரத்தான் போறோம், ஆனா வாழ மாட்டாமல்ல, நீங்க அத்தனை பேரை மலைச்சு நிக்கிற மாதிரின்னு சொன்னல, அதை நிரூபிச்சு காட்டதாம அப்ப வந்திருக்கிறோம். ஏண்டி பெத்த அப்பங்கிட்டே பந்தயம் போடு. அக்கா, பந்தயம் போட்டது இவ இல்ல, அவர்தான். அதுக்கு தான் பதில சொல்லிட்டு இருக்கிறார். பெரிய பதில் சொல்லிட்டாங்க. ஏதோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த மாதிரில பேசுறீங்க. இந்த மாதிரி ஒரு குருட்டியோ அவன் எங்களுக்கு அடிச்சிருந்தா நாங்களும் முன்னுக்கு வந்திருப்போம். அது யோகம் இல்ல, தியாகம். அவரது யோக்கியதைக்கா கிடைச்ச சன்மானம். அது யோகியர்களுக்கு தானே புரியும். ஏய், உன் யோக்கியதுக்கு இங்க யாரும் குறைஞ்சு போகல. கனகத்தப்ப நீ யோகியங்கிறது உண்மை என்ன? வீட்டு சாவியே இப்ப அவங்கிட்ட நீங்க கொடுத்துடணும். சாவிதானே கொடுக்கிறேன், இப்பவே கொடுக்கிறேன். சுட மாட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் உயிர் என்ன தடுக்காதே. இந்த வீட்டை நான் உங்களுக்காகவே வாங்கியிருக்கிறேன் மாமா, உங்களுக்காகவே வாங்கியிருக்கிறேன். சுந்தரம், சுந்தரம், நீ என்ன பழி வாங்கத்தான் வந்திருக்கேன்னு உன்னை தப்பா நினைச்சிட்டப்பா, என்ன மன்னிச்சு. வரட்டு எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டப்பா. எனக்கு மாப்பிள்ளையா இல்லாம பிள்ளையா இருந்து உன் கடமையை செய்துட்டப்பா, உன் கடமையை செய்து. அம்மா, நீங்க என்ன வளர்த்தவங்க, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. என் கடமை இன்னும் முடியல, இன்னும் நிறைய இருக்கு. ராஜவேலு, ராஜவேலு, இந்த வீட்டுல நான் மாடா உழைச்சிருக்கிறேன். எப்படிப்பட்ட மரியாதை எனக்கு கிடைச்சதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுதானே அதிகமா உழைச்சிட போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மாமா வீட்டுல வாழ்ற எந்த மாப்பிள்ளைக்கும் மரியாதை கிடைக்காதுங்கிறதுக்கு என் பேசுறதாக நீ வருத்தப்பட்டிருந்த. தயவு செஞ்சு நன்றி. நீயும் ரேவதியும் மரியாதையோட வாழணும். உனக்கும் அவளுக்கும் உங்க வீட்டை நான் வீட்டு வச்சிருக்கிறேன். அக்கா, மாமா, இந்த ரேவதி வாமா, சொல்லுங்க. சுந்தரா, போன தீபாவளி அன்னைக்கு இந்த வீட்டை விட்டு நீ வருவது இந்த வீட்டுல இருந்து லட்சுமி தாராளமா தங்கலாம். கண்ணா பேசும் கண்ணா